ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் மோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ஒரு ப்ரீமியம் புக்கோட ஒரு மூவி தான். ஓகேங்களா? இது ஒரே மூவியாக ஒரே பாட்டாகவே வந்துடும். இது ஒருத்தவங்க என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட்டாக, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகேங்களா, ரொம்ப ரிக்வஸ்ட்டாக என்கிட்ட கேட்டாங்க. அந்த ரீசனால் இதை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹார்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம், ஓகேங்களா? இதோட நேம் தி கில்ட்டி ஆஃப் லவ். ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜ் தான் காமிக்கிறாங்க. ரொம்ப அழகாக எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்காங்க. அப்போது நம்ம இது ஜங்குக் அண்ட் டேங் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லாருமே ஒன்று தான் உட்காந்துருக்காங்க. காய் மேக் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ கேட்குறாங்க, டேங்க தான் கேட்குறாங்க, ஜங்குக்குன்றாங்க. என்னடான்றாங்க, என்ன இன்னைக்கு உன்னோட கசின் வரானான்றாங்க. ஆமாடா வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் உன்னோட வீட்டில் ஸ்டே பண்ண போகிறான்றாங்க. இல்லைடா, நாங்கள் கேட்டோம், அவங்க அம்மா சொன்னாங்க எங்களோட வீட்டில் ஸ்டே பண்ண வேண்டாம், அவன் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணட்டும்னு சொல்லிட்டாங்கன்றாங்க. அப்படியா, ஏன் அப்படின்றாங்க. தெரியலடா, என்னோடய ஆண்டி எப்போவுமே அப்படி தான் சொல்கிறாங்க. எப்போவுமே என்னோடய வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஒன்றா வந்தால் ஒன்றா வருவாங்க, அப்படி இல்லைன்னா வெளில தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம். அவங்க தனியாக ஜிம்மில் எங்கள் வீட்டில் விட்டதே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லைடா, அவங்க எப்பவுமே விட மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி, ஓகே அப்படின்றாங்க. இப்போது ஒரு கார் வருது. காரில் ஒரு அதாவது 2 பேரண்ட்ஸ், ஒரு பையன், 3 பேர் வராங்க. இறங்குறாங்க. இப்போ இறங்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. திரும்புகிறாங்க. இப்போ ஜங்குக் திரும்பும்போது அங்கே நான் ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. எப்படிப்பா இருக்கான்றாங்க. நல்லா இருக்கா அங்கிள் சொல்கிறாங்க. அவர்கிட்ட வராரு. ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு இருக்கோம். நல்லா இருக்கேன் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பர்சனை இறங்குறாங்க. இறங்கி ரொம்ப க்யூட்டாக பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. எப்படி இருக்க ஜிமின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது இல்லை ஜங்குக்கு நாங்களே போய்க்கிறோன்றாங்க. நீங்களே போய்க்கிறீங்களா? ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் நினைக்கிறாரு. ஜிம்மோட அப்பா தான் பார்க்குறாங்க. சாரி ஜங்குக்கு, ஆண்டி இப்படி பேசுகிறாங்க நினச்சிக்காதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு அவங்களோட கேங்கிட்ட வந்துடுறாரு. என்னாச்சுடான்றாங்க. ஒன்றுடான்றாங்க. அவங்க தான் அவனோட கசனான்றாங்க. ஆமான்றாங்க. அழகாக இருக்கான் சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு. இப்போ டே தான் பார்க்குறாரு. ரொம்ப க்யூட்டாக இருக்கான்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இங்கே வர்றது யாருனால நம்ம ஜிம்மின் அவங்களோட பேரண்ட்ஸ். ஓகேங்களாடா? அவங்க டேரெக்டாக போயிட்டு நம்ம ஜிம்மினோட ஹாஸ்டலில் தான் விடுறாங்க. அவங்க ஆல்ரெடி அட்மிஷன்லாம் போட்டாங்க. இன்றைக்கி ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ், அதனால் விடலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. விட்டுட்டு ரூமுக்கு போய் விடுறாங்க. இதெல்லாம் உங்கள் ரூமில் விடுறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி, ஓகே ஜிம்மி, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த வேணாலும் என்கிட்ட கால் பண்ணி கேள்வி வைக்கவே. அங்கே ஆண்டி வீடு இருக்குது, அங்கிள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட எதுவும் டிஸ்டர்பாக பண்ண வேண்டாம் என்னன்றாங்க. அம்மா நான் எதுவும் கேட்க மாட்டேம்மா, எனக்கு என்ன வேணுமோ நானே பார்த்துக்கிறேன், அதான் ஜங்குக்கு இருக்காங்களா இங்கே பார்த்துக்கன்றாங்க. இங்கே பாருப்பா, நீ ஜங்குக்கிட்டலாம் எதுவும் போய் கேட்கணுன்னே இல்லை, சரியா? உனக்கு தேவையானது நீயே பண்ணிக்கோ, வேறு யாருன்னா அங்கே கூட செஞ்சு தருவாங்கன்றாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு பத்திரமா இருந்துப்பேன்றாங்க. இருந்துப்பாம்மா, நான் கிளாஸுக்கு கிளம்புறான்றாங்க. சரி, ஓகே நோட்ஸ்லாம் எடுத்துக்கொண்டாங்க. இப்போ ஜிம்மின் மாதிரி பேக்லாம் எடுத்துக்கிட்டு வெளில வராங்க. லக்கேஜ்லாம் அவங்க ரூமில் ஹாஸ்டல் ரூமில் வச்சுட்டு வெளில வர இவங்க பேரண்ட்ஸ் பண்ணி நீங்கள் பத்திரமா படிச்சுக்கிறேன்றாங்க. சரிம்மா எதுவும் இருந்தாலும் கால் பண்ணுறாங்க. ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிளம்பிடுறாங்க. இப்போது ஜிம்மின் தான் காலேஜுக்கு வராங்க. இப்போ ஹாஸ்டல்லேருந்து வெளில வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. பாய்மா அப்படி சொல்லிட்டு பாய் காமிக்கிறாங்க. பாய் பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குதான் பார்க்குறாங்க. ஓய் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படியே பேரண்ட்ஸ் டர்ன் பண்ணுறாரு. ஜங்குக்குன்றாங்க. என்ன அவனோட அம்மா ரொம்ப சீன் போடுறாங்கன்றாங்க. ஜங்குக்கு என்னோட அம்மா பற்றி எப்படி பேசாத அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, ஏன் எங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ண மாட்டியோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி சொல்கிறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் என்ன ரூமாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பயப்படுறாரு. சரி போ அப்படி சொல்கிறாங்க. எந்த கிளாஸ் அப்படி சொல்கிறாங்க. என்ன இப்படி கேட்குற, உனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. தெரியும் போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் பேசுகிறமா ஒரு வாட்டுக்கு போயிடுறாரு. ஏன்டா ஒரு மாதிரி பேசுகிறேன்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்னோடய ஆண்டிக்கு எப்போதுமே எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி, அவங்க நம்பவே மாட்டாங்க எங்களை எதுலேயுமே. அவங்க அப்படியே அவங்க பையனை பொத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்டா உனக்கு பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்னடா எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அப்படி இல்லை சொல்கிறாங்க. என்னடா ஜங்கா உண்மையை சொல்கிறாங்க. லைட்டாக ஜங்க் ஸ்மைல் பண்ணுறாரு. ஆனால் அவனோட கேரக்டருக்கும் செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி தெரியலையா, அவன் வேறு மாதிரி இருக்கான், இவன் அப்படியே பக்கா ரவுடி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் தான் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. ஹாய் அப்படி சொல்கிறாங்க. இவங்ககிட்ட ஹாய் அப்படி சொல்லி ஹேண்டு காட்டுறாங்க. என்னாச்சு எப்படி இருக்கான்றாங்க. அவங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த பர்சன் போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, யோன் தான். என்னாச்சு எப்படி இருந்துச்சு வெளியிலன்னு சொல்கிறாங்க. வெளில நல்லா தான் இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே ரேகிங்லாம் கிடையாது, பயப்படாதான்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க.
இப்போது நம்ம அங்கே ஜிம்மில் வந்துட்டு உட்காந்துருக்காரு, ஒரு நர்வஸாக இருக்காரு. என்னாச்சு உனக்கு ஏன் நர்வஸாக இருக்கான்றாங்க. இல்லை என்னோட கசின் இங்கே தான் படிக்கிறாங்கன்றாங்க. உங்களோட கசினா யாருன்றாங்க. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஓ ஜங்குக் சீனியரா? ஆமாம் அவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ நீ தைரியமாக இருக்கலாமே, ஏன் ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. ஏன் உன்னை எதுவும் மிரட்டிட்டாரா திட்டாரான்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாகிக்கிறாரு. இப்போ நம்ம அங்கே ஜிமின் அண்ட் ஜங்கு தான் இவங்க தான் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. அந்த சைடில் பட்டே மெக்கு காய் ஜங்குக்கு எல்லாருமே வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க, அவங்களோட கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு இன்டர்வல் பெல் தான் வருது. நம்ம என்ன பண்ணுறோம், ஜிமின் என்ன பண்ணுறதுன்னா ஜங்கு கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜங்கு கிளாஸ் தான் போகிறாங்க. அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஜங்கோட கேங்கு அப்படியே வந்து காலை தூக்கி டெஸ்க் மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ எட்டி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. எட்டி பார்க்காந்துருக்கு. ஏய் என்ன உள்ளவா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் வந்து போகிறாரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னன்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், எனக்கு கொஞ்சம் கடை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு போக தெரியாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமிக்கு மாதிரி ஆயிடுது. இல்லை எனக்கு இங்கே பக்கத்தில் ஏதோ ஷாப் தெரியல, என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா, அவனும் நியூவா அவனுக்கு தெரியாதாம்மா, அதான் உனக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி. காய் எப்படி சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. அதை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுறான்னு சொல்கிறாங்க. அப்போ ஓகே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயுமே வந்து ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த கேட்குறாங்க. பாருடா உன்னோட கசம் தானடா, ஏன்டா நீ கூட்டிகிட்டு போனால் என்னடா அப்படி சொல்கிறாங்க. அவன் கொஞ்சம் டேஸ் போட்டுறான் அப்புறம் சொல்கிறேன்றாங்க. என்னாச்சுன்றாங்க. இல்லை அவங்க அம்மா ரொம்ப ஓவர் பண்ணுறாங்க, நான் அப்படியே வந்து பார்த்துக்காத மாதிரி என்கிட்ட பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனால் தான் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா தானே இப்படி சொன்னாங்க, உனக்கு என்னோட ஆண்டி தானே சொல்கிறாங்க. என்னோட ஆண்டி தான், அதுக்காக அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ இருக்காரு. சரி அப்படி சொல்லிட்டு இங்கே போயிடறாங்க. நம்ம ஜிமின் தான் வந்துட்டு காய்கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சீனியர்ன்றாங்க. ஏன் நான் காயினே கூப்பிடு அப்படி சொல்கிறாங்க. சரிங்க காய் ஜங்குக்கு எப்போயுமே இப்படி தானா அப்படி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதவங்கள்ட்ட கொண்டா மாமா பையன் தானேன்றாங்க. இல்லை நான் எங்கள் ஊரில் இருந்தேன்னா எனக்கு அவங்கள பற்றி அதிகமாக தெரியாது, ஆனால் ரொம்ப கோவப்படுவாங்க அப்பப்போ, அதான் கேட்டேன்றாங்க. ஓ அப்படியா, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அப்பப்போ அப்படி இருப்பான். ஆமாம் அவனோட கேரக்டரோட முழுசாக தெரியாதான் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. போ தெரிஞ்சுப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லாமல் கூட வராங்க. இப்போ யோன்ஜி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமின்றாங்க. ஏங்க வா இவர் கூட்டிகிட்டு போகிறாரான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு சம் ட்ரிங்க்ஸ் தான் வந்து வாங்கி கொடுக்குறாரு. ஸ்டேஷனரியில் போயிட்டு நிறைய வாங்கி கொடுக்குறாரு. அம்மா 2 பேர் ஹாஸ்டலாக சொல்கிறாங்க. ஆமாம் ஹாஸ்டல் தான், ஆனால் வேறு ரூம் சொல்கிறாங்க. வேறு ஒரு ரூமா, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம்டான்றாங்க. கேட்டு வாங்கிக்கலாமா? கேட்டு வாங்கிக்கலாம். உனக்கு தெரியுமா நான் டேங்க இருக்கேன்னா அவளை கூட ஹாஸ்டல் தான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாரு. என்ன நீங்கள் ஹாஸ்டலா? ஆமாம் ஜங்குக்கு மட்டும் தான் வீட்டிலேருந்து வரான். நான் காய் சரட்டா நான் மெக்கு டேங் எல்லாருமே ஹாஸ்டல் தான்றாங்க. இவங்களுக்கு தெரியாதே சொல்கிறாங்க. அதனால என்ன உனக்கு ஹாஸ்டல் எதுனா வேணும் எங்கள்கிட்ட கேளுங்க 2 பேருமே ஓகேவான்றாங்க. சரி ஓகே, நாங்கள் வேறு ஒரு ரூம் பக்கம் இருப்போம், எங்கள்கிட்ட சீனியர் நாங்கள் வேறு பக்கம் இருப்போம், உங்களுக்கு வேறு பக்கம் இருக்கும், நீங்கள் வந்து எதனா வேணும்னா ஒரு ரூம் நம்பர் சொல்கிறாங்க, இந்த ரூமுக்கு வந்து கேளு என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க்யூன்றாங்க. எதுக்குன்றாங்க. இல்லை இவ்வளோ கைண்டாக பேசுகிறீங்களான்றாங்க. இதில் போய் என்ன இருக்குது வாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு. நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, ஆனால் வந்துட்டு பேசுகிறப்போ நல்லா பேசுகிறீங்கன்றாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு காய் சிரிக்கிறாரு. ஆமாம் சொல்லிட்டு 2 பேருமே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ நம்ம காய் அண்ட் இவங்க காய் வந்துட்டு இவங்க 2 பேரும் கிளாஸுக்கு போங்க சொல்லிட்டு விட்டு வந்துடுறாரு. இப்போ வந்து உள்ளே வராரு. நம்ம ஜங்கு கேட்குறாரு. என்னடா வாங்கி கொடுத்துட்டியான்றாங்க. வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. ஏன் நீ கூட்டில் போய் வாங்கி கொடுத்தா தான் என்னம்மா உன்னோட அத்தை பையன் தானேன்றாங்க. அப்போ ஒருமே வாங்கிக்கலாம் அதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க. அது பாரு போக போக ஜங்குடைய படத்தை சுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன். ஆமாம் அவனுக்கு சின்ன வயசுல பிடிக்கும், ஆனால் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டேன்னா நாங்கள் வந்துட்டு அங்கே தான் இருந்தோம், அப்புறம் என்னோட அப்பா பிஸ்னஸ் சொல்லிட்டு இங்கே வந்துட்டோமா, அதுக்கப்புறம் அதிகமாக நாங்கள் மீட் பண்ணதே இல்லை. அவனுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா சாஃப்டான பையன் தான், நல்லா பேசுவான் சொல்கிறாங்க. ஓ சரி சரி ஹர்ட் பண்ணிட்டாதலான்றாங்க. நான் என்ன போய் ஹர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. இப்போது ஒரு லஞ்ச் டைம் தான், எல்லாருமே இவங்க வந்து கேன்டீன் தான் வராங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க ஃபுட்டு வாங்கிட்டு. இப்போ காய் பார்க்குறாரு. அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. காய் அப்படி சொல்லிட்டு இந்த ஜிம்மின் சொல்ல காய் தான் அங்கே வா அப்படி சொல்லி 2 பேரும் வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஃபுட் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு டே பக்கத்தில் உட்காடுறாங்க. அங்கே ஜங்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இவ்வளோதான் ஃபுட்டு கம்மியாக வாங்கியிருக்கா அப்படி சொல்கிறாங்க. இதே போதும் சொல்கிறாங்க. இதே போதும் போதுன்றாங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு அவரோட ஃபுட்லேருந்து அவர் பிளேட்லேருந்து ஃபுட்டு எடுத்து வைக்கிறாரு. சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல ஜங்குன்றாங்க. ஏன் நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியான்றாங்க. இல்லை சாப்பிடுவேன் சொல்கிறேன். அப்புறம் என்ன சாப்பிட சொல்லி கொடுக்க அவருமே சாப்பிட்றாரு. இப்போ யோன்ஜனுக்கு காய் கொடுக்குறாரு. முன்னால் ஒரு மாதிரி ஒரு உட்காந்துக்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க. அம்மா எப்படி கிளாஸ்லாம் ஓகேவான்றாங்க. ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் சொல்கிறாரு. இங்கே பாரு சாயங்காலம் ஹாஸ்டலில் மேலே ஒன்றா போகலாம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. ஏன்னா ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் கொஞ்சம் தூரம், கொஞ்சம் நடக்கணும், அவள் தான் நீங்கள் என் கூட வாங்க என்னன்றாங்க. சரி சார் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ காய் நம்ம மெக்கெலாம் ரொம்ப நல்லா பேசுகிறாரு ஜிம்மின் கிட்ட. யோன்ஜன்கிட்டே 2 பேரும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா பிடிச்சது அவங்களுக்கு. இப்போ ஜிம்மின் டே தான் பார்க்குறாரு ஒரு மாதிரி பார்த்துட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மின் லைட்டாக டர்ன் பண்ணிட்டு அவங்க பேர் என்ன அப்படி சொல்கிறாங்க. என்னோட பேரா கிம் டேயாங் அப்படி சொல்கிறாங்க. கிம் டேயாங்கா அப்படி சொல்கிறாங்க. டேயாங்னே கூப்பிட்ற அப்படி சொல்கிறாங்க. ஓகே டேயாங் அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாரு. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாரு. நான் டெய்லியுமே வந்துட்டு
அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, "இங்கே பாரு ஜிம்மின்றாங்க அப்பான்றாங்க ஜங்குக்கிட்ட, நீ நல்லா பேசு, என்ன உன்னோட அம்மா சொன்னாங்கலாம் பேசாமல் இருக்காத அப்படின்றாங்க." "அம்மா ஆமாப்பா, அம்மா ஏன்ப்பா கோவமாக இருக்காங்க?" அப்படின்னு சொன்னாங்க. "இல்லை, உங்களோட ஜங்கோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க சைல்டுஹுட்டில் எப்போவுமே நம்ம அங்கே ஊருக்கு வந்தால் எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்களா, உன்னோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்கட்டு, அதனால் கொஞ்சம் உன்னோட அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால தான் அப்படி சொல்கிறான்றாங்க." "ஓ அப்படியா, அது ஆமாம், ஆனால் அவன் நல்லா போய் தான் நல்லா பேசு என்னன்றாங்க." உன்னோட மாமா தான் சொல்கிறாங்க. "சரி" அப்படி சொல்லிட்டு ஓகேப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஜங்க் கிளாஸ் தான் டெய்லியும் யோசிச்சோன்னு ஜிம்மின் போவாங்க. ஆனால் ஜங்க் என்ன பண்ணுவார், போகிறப்பெல்லாம் துரத்தி விட்டுருவாரு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு போ அப்படி சொல்லிடுவார். எதனா அவன் கேட்டாலும் வாங்கி தரவே மாட்டார், அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ ஆனால் ஜிம்மிட்டே வந்து திட்டிகிட்டே இருப்பார், ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கே எல்லாம் கற்றுக்க வேணாம்டா, குழந்தையடா, எல்லாம் தானாக கற்றுக்க வேண்டாம், எப்போ நம்ம இருப்போமா, இந்த வருஷம் நம்ம இருப்போம், அப்புறம் நெக்ஸ்ட் இயர் அவன் வந்துட்டு என்னடா நம்ம போயிடுவான், அப்போ என்ன பண்ணுவான்றாங்க. இதில் போய் என்னடா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியாது டே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நம்ம டேவும் விட்டுறாரு. அப்போ நம்ம ஒன்டே தான்டா, நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு ஹாஸ்டல் தான் இருக்காரு. இப்போ ஜிம்மின் 5 வருஷம் ஹாஸ்டலில் இருக்கும்போது ஒரு பர்சன் வராங்க, அந்த டோர் நாக் பண்ணுறாங்க. யாரு சொல்லி போய் பார்க்குறாங்க, பார்த்தா மேக் தான். ஏய் அப்படின்றாங்க. வாங்க வெளில வாங்க சீனியர் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் வெளில போகிறோம், உங்களுக்கு எதனா வேணுமான்றாங்க. வெளில எங்கே போகிறீங்கன்றாங்க. நாங்கள் வெளில சுற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. எதனா வாங்கிட்டு வரட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க, ஜங்குக்கும் வருவாங்களா சொல்லிட்டு, ஆமாம் ஜங்குக்கும் வருவாங்க, அப்போ நாங்களும் வரோம் சொல்கிறாங்க. இப்போது சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம காய் வந்து நம்ம மைக் வந்துட்டு நம்ம ஜிம்மின் ஐயோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் ஒன்றா வெளில தான் போகிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஏன்டா இவங்களை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பேச ஒரு மாதிரியே போயிடுதா, இதுகிட்டே தான் சொல்கிறாங்க. ஏன்டா அவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இல்லைடா இந்த பசங்களை எதுக்குடா கூட்டிகிட்டு வரீங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம தான் சீனியர் போகிறோம் விளையாடுறோம், இவனுங்க எதுக்குடான்றாங்க. டே அவங்க 2 பேரும் ஹாஸ்டலில் சும்மா தானே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் எழுதிட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அவன்கிட்ட நமக்கு அவனுக்கு தெரியலடா அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ காய் சொல்கிறாரு, ஆமாம் ஜங்கு உனக்கு என்னடா பிரச்சனை, நாங்கள் தானே கூட்டிகிட்டு வரோம் போ அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு பேச ஒரு மாதிரி போயிட்டு ஜங்குக்கு பிடிக்கல அப்படின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ ஜங்கு போய்ட்டு ஆனால் நிறைய வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஜிம்மு வந்துட்டு வாங்குறதுக்கு யோசிக்கிறாரு, வாங்கிக்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அவரும் வாங்கிக்கிறாரு. இப்போது ஹாஸ்டல் தான் ரிட்டன் வராங்க நைட்டு. அப்போ யோஞ்சன் கேட்குறாரு, ஆமாம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன யோஞ்சனான்றாங்க. உனக்கு இந்த ஜங்குக்கு பிடிக்குமான்றாங்க. எனக்கு பிடிக்கும், அவங்க நல்லவங்க தான், என்ன கொஞ்சம் மிரட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடுனான்றாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ டேஸ் போக போக நம்ம ஜிம்மின் எப்போதுமே ஜங்கு பார்க்கலான்ட்டு ஆசையாக வந்துட்டே இருப்பார் அவங்க கிளாஸுக்கு. ஒரு கொஞ்சம் பிடிக்கும் ஜங்குக்கு நான் சொல்லிட்டு சரி பேசலான்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு வராரு. ஆனால் ஒவ்வொரு டைமும் ஜங்கு என்ன பண்ணுறாரு, அப்படி துரத்தி விட்டுருவார், எதுவும் ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு இதாகவே இருக்க மாட்டார். இவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் அப்படி தான்டா அப்படி சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிக்கிட்டே இருப்பான் குழந்த மாதிரி, அவனே பார்த்துட்டு இருக்க முடியுமா, நம்மளுக்குன்னு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இப்போ ஒன் டே தான் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாருனா ஜங்கு தேடி வர. அங்கே ஜங்கு கிட்ட ஒரு பொண்ணு பயங்கரம் ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவருமே பயங்கரமாக திருப்பி அகைன் ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது பார்க்குற ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை, என்ன ஜங்கு இப்படி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கே போயிடுறாரு. இங்கே டே தான் வந்துட்டு ஜிம்மின் அவங்களோட ஜிம்மின் சைடு கிளாஸ் ரூம் தான் வராரு. அப்போ பார்க்குறாரு ஜிம்மின் வந்து ஒரு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் ஏஞ்சு மட்டும் உட்காந்துருக்கு. கிளாஸ் பசங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. ஏய் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. டேயாங்கிறாங்க. என்ன தனியாக உட்காந்துருக்கா அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை டேயாங், இங்கே கிளாஸ் சார் இல்லையா, அதனால் எல்லாம் கொஞ்சம் பேர் வெளில விளையாட போயிட்டாங்க, நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கே எப்போதையும் கிளாஸ்க்கு வருவா, எப்போனா இப்போ வரவே இல்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஓ ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஜங்கு எல்லாம் திட்டானான்றாங்க. இல்லை பரவாயில்ல டேயாங் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது நம்ம ஜிம்மின் ஜங்குடைய ஜிம்மின் டேயோட ஹாஸ்டலில் தான் பார்க்குறாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு குக் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கப்பா, இன்றைக்கி ஃபுட்டு வந்துட்டு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, கேஸ் காலி ஆகிடுச்சு ஓகேங்களா, நாளைக்கு ஒன் டே மட்டும் எல்லாம் வெளில வாங்கிக்கோங்கன்றாங்க. வெளில வாங்கிக்கணுமா, ஆமாம் இன்றைக்கி ஒன் டே வெளில வாங்கிக்கோங்க, நான் மார்னிங் வந்து குக் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறாங்க. யாராவது தேவையானது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க, டைமுக்குள்ளே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டா ஜிம்மின் போய் கேட்குறாரு. யோஞ்சுனான்றாங்க. என்னடான்றாங்க, வாடா போய் ஃபுட்டு வாங்கிட்டு வரலாம் சொல்கிறாங்க. எங்கள் பாருங்க கை காலெலாம் வலிக்குதுடா, நான் தானே நிறைய எழுதியிருக்கேன் அசைன்மெண்ட்டு, நீ போடா எனக்காக சேர்த்து வாங்கிட்டு வரான்றாங்க. நான் தனியாக போகணும், ஆமாம் போயிட்டு வா என் பக்கத்தில் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவருமே காசு எடுத்து என்ன வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வராங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போகிறாரு. போயிட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் ஃபுட் கடைலாம் வந்துட்டு வரும், எல்லாமே காலியாகிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவள் காலியாகும்ன்றாங்க. ஆமாப்பா அவங்களோட ஹாஸ்டலில் உள்ள பசங்க பாதி பேர் ஆல்ரெடி வாங்கிட்டு போயிட்டாங்கன்றாங்க. அச்சோ ஆமாம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி அங்கே சின்ன சின்ன கடை இருக்கும் பாரு, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு ஃபுட் கடைலாம் இருக்குடா, போய் வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நடந்து போகிறாரு. ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது, இந்த டைமில் தனியாக வந்துருக்க கூடாது போல், பக்கத்தில் உள்ள கடையிலலாம் அதுக்குள்ளே ஃபுட்டு காலி ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நடந்து வராங்க. இங்கே வந்து பார்க்க ஒரு கடை இருக்குது. அப்பாடா இங்கே இருக்குது சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஃபுட்டு வந்து
போய் வாங்கிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறாரு. பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்க பயமாக இருக்குது. தனியாக இப்போ நான் நடக்க மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு பயமாக இருக்குது சொல்லிட்டு கால் பண்ணுறாரு யோசிச்சிருக்கு. யோசிச்சுன்றாங்க என்னடான்றாங்க. எனக்கு பயமாக இருக்கா ரிட்டர்ன் வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. என்னடா போகும்போது போயிட்டே வரும்போது ரிட்டர்ன் வர பயமாக இருக்குன்றான். ஆமாடா வரும்போது கொஞ்சம் தைரியமாக வந்துட்டேன், ரிட்டர்ன் வர பயமாக இருக்குது எனக்கு சொல்கிறாங்க. பயமாக இருக்கா இப்போ என்ன பண்ணுறதுன்றாங்க. எனக்கு கூட்டிகிட்டு போடா சொல்கிறாங்க. நீயே அவ்வளோ தூரம் தனியாக போயிருக்கா, இப்போ நான் எப்படி அவ்வளோ தூரம் இருட்டில் தனியாக வருவேன் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்றாங்க. அப்போது சரி ஓகே நீ காய் இருக்கா கால் பண்ணான்னு சொல்கிறாங்க. காயாண்டுக்கும் கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இவங்க கால் பண்ணுறாங்க. இப்போ யார் வந்துட்டு கால் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜங்குக்கு கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கால் பண்ணுறாங்க. ஜங்கு ஃபோனே பிக் பண்ண மாட்டேன்றாரு. எங்கே போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு இங்கே தானே சுற்றிட்டு இருப்பாரு, எப்போவுமே வீட்டுக்கே போகாமல் சுற்றிட்டு இருப்பாரு அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஃபோனை பிக் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு, நம்ம பயந்துட்டே அப்போ நம்ம தனியாக தான் நடக்கணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்காரு பயந்துட்டு. இப்போ சடனாக வந்து ஒரு பைக் வந்து நிற்குது. பார்க்க அப்படியே பயந்துறாரு. ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பயந்து போய் நின்றுட்டுருக்கா. அப்படி சொல்லிட்டு ஹெல்மெட்டை கட்டுறாங்க ஒரு பர்சன். பார்த்தா நம்ம டே தான் நின்றுருக்காங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பயந்துறாரு. போயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. ஏங்க நீங்களா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான். என்னாச்சுன்றாங்க. நான் பயந்துட்டேன் ஏங்கன்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அம்மா இந்த டைமில் எதுக்கு இங்கே வந்தால் சொல்கிறாங்க. இல்லை ஹாஸ்டலில் ஃபுட்டெல்லாம் வந்து ஃபுட்டு குக் பண்ணலையாமான்றாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியுமே, அதனால தான் அந்த காய் மேக்கெலாம் வெளில சாப்பிட போயிருக்காங்கன்றாங்க. எங்கே போயிருக்காங்கன்றாங்க. அவங்களும் ரொம்ப லாங்கில் போயிருக்காங்க ஜங்கு கூடன்றாங்க. அப்படியா ஜங்கு கூட வெளில போயிருக்காங்கன்றாங்க. ஆமாம் ஜங்குலாம் வெளில தான் போயிருக்கான். அப்போ நானே இப்போ அங்கே தான் போயிருந்தேன். சரி எனக்கு அங்கே ரொம்ப நேரம் டைம் இருக்க பிடிக்கல, அதனால தான் வந்துட்டேன். டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க லேட்டாக தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்தேன்றாங்க. இல்லை அங்கே நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் கடை இருந்துச்சுன்றாங்க. ஆமாம் அங்கெல்லாம் ஃபுட்டு காலி ஆகிடுன்றாங்க. ஓ ஆமாம் அங்கே எல்லாருமே அங்கே தானே வாங்கியிருப்பாங்க, அதை சீக்கிரம் காலி ஆகிருக்குன்றாங்க. அதனால தான் சரி இங்கே வந்து நான் வாங்கிட்டு போகிறான்ட்டு பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே வரும்போது கொஞ்சம் வெளிச்சமாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப டார்க் ஆகிட்டா பயமாயிட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டேன்றாங்க. ரொம்ப பயந்துட்டேன். சரி சரி ஒன்றும் இல்லைவா அப்படி சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. சரி ஆமாம் நீங்கள் பைக்லாம் வச்சுருக்கீங்கன்றாங்க. இது ஜங்கு கூட பைக் தான், நான் அப்பப்போ ஓட்டுவேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வராது என்னன்றாங்க. சரி ஓகே டேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டே கூட ஜிமின் வந்துட்டு கூட வராரு. வந்துட்டு கரெக்டாக வந்து டே வந்து ஹாஸ்டல் வந்து விட்டுட்டு பைக்கை இப்போ ஒரு பைக்குன்றாங்க. இது இங்கே இருக்கும், அவன் எடுத்துப்பான் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு வா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக நம்ம ஜோன்ட்டு வெளில வெயிட் பண்ணுறாரு. பத்திரமா வந்துட்டேடான்றாங்க. நம்ம வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. டே பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. எதுக்கு 2 பேரும் இப்படி பயப்படுறீங்க குழந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப இருட்டாச்சா வெளில போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் அதான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து ரூமுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. பாய் அப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்படி டெஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜிமின் வந்துட்டு ஜங்கு கிட்ட போய் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஜங்கு பண்ணுறாங்க. என்னன்றாங்க. இல்லை லீவ் வருது அப்படி சொல்கிறாங்க. சரின்றாங்க. நான் ஊருக்கு போகிறேன், நீ வரியா என் கூட அப்படி சொல்கிறாங்க. நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஜங்குக்கு அப்பா சொன்னாங்க ஊருக்கு வரும்போது ஜங்கு கொண்டு கூட்டிகிட்டு வா கேளு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதான்றாங்க. நானும் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் போ அப்படி சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கா, கஷ்டமாயிடுதா இப்படி சொல்கிறத பார்க்க. இப்போ டே பார்க்குறாரு. எங்கள் பாருடா ஏன்டா அப்படி திட்டுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா அப்படி சொல்கிறாங்க. பாவன்டா அப்படி பேசாத என்ன அப்படி சொல்கிறாங்க. பாவம் பேச ஒரு மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. இனிமேல் இந்த ஜங்கு பக்கம் நம்ம வரவே கூடாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போய் வந்து வந்துடுறாரு, திரும்பி வந்துடுறாரு. கொஞ்சம் நம்ம போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நான் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க, அதனால தான் ஜிமின் ஊருக்கு போகிறதுக்காக வராரு. இப்போ டே தான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. என்ன டேங்கிறாங்க. நான் கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. நீ கூட்டிகிட்டு போறியா. ஆமாம் நான் கூட்டிகிட்டு போகிறவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை நீங்கள் என்ன ட்ரெயினில் தானே போகிறீங்க. ஆமான்றாங்க. சரி நம்பி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம யோன்ஜினையோ நம்ம ஜிமினையோ நம்ம டே தான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ட்ரெயினில் தான் ஏற்றி விடுறாங்க. சரி பாய் அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க்யூ டேங்கிறாங்க. பரவாயில்லடா போயிட்டு வா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டேக்கு எப்படின்னா ஜிமின் ரொம்பவே பிடிக்கும், பார்த்து டேலேருந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிமினுக்கு அப்படி இல்லை, ஜிமினுக்கு அந்த மாதிரி பிடிக்கிறது அவருக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும். அதனால தான் அது பிடிக்கும்னா ஜஸ்ட்டு மாமா பையனை பிடிக்கும், மற்றபடி இல்லை. அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ ஜிமின் வந்துட்டு அங்கே 1 வீக் நல்லா லீவ் என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வராரு. கரெக்டாக இவங்க காலேஜ் வரும்போது அவங்க காலேஜ் வந்து வெயிட் பண்ணுறது யாருன்னா நம்ம டே காய் மேக்கு எல்லாம் இருக்காங்க. ஜங்குக்கு காணும். எங்கே ஜங்குக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு அப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் நின்றுருப்பார். யாரோ பொண்ணு அவர்கிட்ட பேசினா திருப்பி அவனும் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பார். பார்க்குறாரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஜங்குக்கு எப்பவுமே இப்படி தான் போகிற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ தான் அந்த காய் கேட்குறாரு. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் யோன்ஜன் அப்படி சொல்கிறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. எப்படிடா போச்சு லீவுன்னு சொல்கிறாங்க. நல்லா போச்சு, இங்கே பாருங்கள் நான் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அப்புறமா தரேன்னு சொல்கிறாங்க. காய் ஸ்மைல் பண்ணிட்டே சரிடா அப்புறமா கொடு சொல்லிட்டு
அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க பேரும் ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரெடி ஆகிட்டு காலேஜ் தான் வராங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஓய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்குக்குன்றாங்க. என்ன எப்போ வந்துடுறாங்க? இப்போ தான் இன்றைக்கி தான் வந்தால் சொல்கிறாங்க. எப்படி இருக்காங்க உங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படி சொல்லிட்டு போ அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஜெமின் வந்துட்டு எனக்கு போக தெரியும் அப்படி சொல்லிட்டு வந்துடுறாரு. ஜங்குக்கு எப்போதும் இப்படி தான் போகல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துடுறாரு. இப்போ டே கேட்குறாரு. ஜங்குக்கான்றாங்க. என்னன்றாங்க, உனக்கு ஜிம்மினை பிடிக்குமாடா அப்படி சொல்கிறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஹாப்பியாக இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. மேற்கு பார்க்குறாரு. இப்போ கிளாஸ் தான் உட்காந்துருக்காங்க. மேற்கு வந்துட்டு டேவை பார்க்குறாரு. டே அப்படி சொல்கிறாங்க. என்னன்றாங்க, உண்மையை சொல்லு, உனக்கு அந்த ஜிம்மின் மேலே ஒரு கண்ணு தானே அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. மேற்கு அப்படி சொல்கிறாங்க. பொய் சொல்லாத சொல்லு, உனக்கு அவனுக்கு பிடிக்கும் தானே அப்படி சொல்கிறாங்க. காலேஜ் அவனை ஃபர்ஸ்ட் டே பார்த்து அப்போதுலேருந்து உனக்கு பிடிக்கும் தானே சொல்கிறாங்க. அதுக்கு தானே அடிக்கடி ஜங்குக்கிட்ட கேட்டே இருக்க, எனக்கு உனக்கு பிடிக்குமா, உனக்கு ஜிம்மில் பிடிக்குமா, அவன் எங்கே ஜிம்மில் பிடிக்கும்னு சொல்லுவான்னு பயந்தானே உனக்கு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாரு. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா காய் கேட்குறாரு. ஜங்குக்கான்றாங்க. என்னன்றாங்க, உனக்கு ஜிம்மில் பிடிக்காது அப்படி சொல்கிறாங்க. இன்னும் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஏன்டா பிடிக்காம நடந்துக்கிறேன்றாங்க. சார் நல்லா படிக்கட்டும், கொஞ்ச நாள் படிக்கட்டும், நல்லா சுற்றட்டும் அப்படியா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் டே கேட்டப்போ இல்லை சொல்கிறாங்க. இல்லை இப்போதைக்கு சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. ஏன்டான்றாங்க. சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவரு விட்டுறாரு. இப்போது டேஸஸ் போக போக நம்ம ஜிம்மின் ஒவ்வொரு டேயுமே வந்துட்டு கேண்டீன் போகும்போது நம்ம டே தான் ஜிம்மின் பக்கத்துலேயே உட்காருவார். நம்ம ஜங்கு சரி தான் உட்காருவார் ஒரு பிளேஸில். கரெக்டாக இவங்க பக்கத்துலேயே உட்கார ஜிம்மின் டேக்கு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கா பார்க்குறாரு. டேவை திரும்பி டே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணார். ஜிம்மின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி விட்டுறாரு. இப்போ ஒன் டே தான் நம்ம ஹாஸ்டலில் தான் ஜிம்மின் மட்டும் தனியாக இருக்கார் ரூமில். யோன்ஜன் வந்துட்டு வெளில போயிருக்காரு. இப்போ இவங்களை பார்க்கலான்னு சொல்கிற டே அண்ட் மேக்கு தான் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. மேக்கு வாங்க உள்ளே வாங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கடா அவனை காணோம் சொல்கிறாங்க. அவன் வெளில போயிருக்கா சொல்கிறாங்க. எங்கே போயிருக்கான்றாங்க. கொஞ்சம் திங்ஸ் இல்லையா, அதுக்கு தான் வாஷிங் சோப்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்கான்றாங்க. ஓ சரி ஓகே நீ போகலான்றாங்க. இல்லை நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெக்தான் என்ன பண்ணுறாருன்னா டேவை பார்க்குறாரு. ஜிம்மினே பார்த்துட்டு இருக்க. சரிடா நான் வெளில போயிட்டு எனக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அவன் எப்படி இந்த கடைக்கு தானே போயிருக்கான்றாங்க. ஆமாம் நானும் போயிட்டு அப்படின்னு கம்பெனி கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ டே தான் வந்துட்டு ஜிம்மின் ரூமில் வராரு. ஜிம்மின் பார்த்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. உட்காருங்க டே சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மின் போயிட்டு டே போய் உட்காராரு. அவர் மட்டும் கேட்குறாரு. உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்ல சொல்கிறாங்க. நினச்சிக்க மாட்டேன் சொல்லுங்கன்றாங்க. உனக்கு ஜங்குக்கு பிடிக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு என்னோட மாமா பையன் அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. அதை தாண்டின்றாங்க. அதை தாண்டி ஒன்றும் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஜங்குக்கு யார் கூட சுற்றிகிட்டே இருக்காண்ட அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மின் டேக்கில் சொல்ல. உனக்கு அப்போ ஜங்குக்கு வந்துட்டு வேறு மாதிரி பிடிக்காத சொல்கிறாங்க. நம்ம பையன் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிக்கும் டே உங்களை, நீங்கள் ரொம்ப நல்ல பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. யாருக்கிட்டையுமே பார்க்க மாட்டேங்க, யார்கிட்ட சுற்ற மாட்டேங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு என்ன ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நானே எழுதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் மட்டும் எழுதிட்டு இருக்காரு. பக்கத்தில் டே உட்காந்துருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் டே தான் காலேஜில் தான் உட்காந்துருக்காங்க. நம்ம டே வந்து கிளாஸில் இருக்காரு. மெக்க கேட்குறாரு. டே அப்படி சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. ஆமாம் என்ன ஜிம்மின் கிடையாது என்ன பேசுனா அப்படி சொல்கிறாங்க. மெக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேக்கு ஷையாக இருக்குது. ஒன்னோட ஜஸ்ட்டு அவனுக்கு ஜங்கு பிடிக்குமான்னு கேட்டான்றாங்க. என்ன சொன்னான்றாங்க. ஒரு மாமா பையனாக பிடிக்கும், அதை தாண்டி எதுவும் சொல்கிறாங்கன்றாங்க. அப்படியா இருக்கு. அப்போது ரூட் கிளியர் தானே அப்படி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. டே அப்படி நான் வந்து தப்பு பண்ணுறேன்றாங்க. கண்டிப்பாக இல்லை, ஏன் நீ தப்பு பண்ண போகிறான்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்குன்றாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை சரியாக கவலைப்படாத, நீ சொல்லு உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. ஓகே தானடான்றாங்க. ஓகே தான் வைக்கிறேன்றாங்க. உனக்கு யாருமே பிடிச்சதில்ல, ஃபஸ்ட் டைம் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன், இதில் போய் என்னடா இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் மேக்குன்றாங்க. என்னடா இதில் போய் என்ன இருக்குது, இப்போதைக்கு அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே நீ இப்போ ஜிம்மின்கிட்ட பேசு, நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக இருந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலான்றாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ரொம்ப ஹாப்பியாகிடுறாரு. இப்போது எங்கள் அங்கே ஜிம்மில் அவர் கிளாஸில் உட்காந்துட்டு எழுதிட்டுருக்காரு. டே மெக்கும் தான் வராங்க. காய்ஞ்சங்க போய் எப்பவும் போல் அங்கே போய்ட்டு பொண்ணுங்க கிட்ட வந்துன்னா ஃப்ரெட் பண்ணிக்கிட்டே சுற்றிட்டு தான் திரிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேர் அப்படி தான் அவங்களோட கேரக்டரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டே வந்துட்டு வந்து ஜிம்மினோட கிளாஸ் கிட்ட தான் வராரு. பார்க்குறாரு ஜிம்மின் வந்து கிளாஸில் உட்காந்துருக்காரு. ஜிம்மின் டே எங்கள் ஒரு மாதிரி அந்த ஒரு பாலில் சாஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு ஜிம்மினை. ஜிம்மின் பார்க்க டே பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்க ஒரு ஷையாக ஃபீல் ஆகுது. அப்போ யோசிச்சுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. டே இருக்காங்கல்ல. ஆமாம் டே என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. டே இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்கன்றாங்க. நின்றுட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா மெக்கும் நம்ம டே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சொல்லிட்டு மெக்கு அப்படியே நம்ம யோனிச்சனை பார்த்து லைட்டாக வந்து ஐயா விங்க் பண்ண. அவருக்கு ஒரு ஷை ஆகிடுது. டே இந்த யோனிச்சு இந்த மெக்கு இருக்கிறாடான்றாங்க. ஆமாம் என்ன பண்ணாருன்றாங்க. அவரே ஒரு மாதிரின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கூட ஸ்மைல் பண்ணுறாரு. ஜிம்மிக்கும் ஒரு மாதிரி ஸ்மைலாக வருது. பார்க்குறாங்க எட்டி பார்க்குறாரு நம்ம டே நிற்கிறத. அப்போ கேட்குறாரு ஏங்க நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம
டே வந்து போயிடுறாரு. சரி நான் போகிறேன் சரி பாய் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜோன்ஜனான்றாங்க என்னன்றாங்க, எனக்கு டே பார்க்குறாங்களா, அப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கலான்னு சொல்கிறாங்க. என்னடா ஒரு மாதிரி இருக்க சொல்கிறா, எனக்கு ஸ்டமக்லாம் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கலான்றாங்க. அப்படியே அந்த ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவருமே சொல்கிறாரு. இப்போ டேஸஸ் போக போக டெய்லியும் ஜிமின் நின்று பார்த்துட்டு இருக்கா. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸஸ் போக போக எந்த இடத்துல பார்த்தாலும் ஜங்குக்கு வேறு மாதிரி ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பாரு. ஒரு மாதிரி ரவுடி மாதிரி நின்றுட்டுருப்பாரு. அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாரா. டேவோட கேரக்டர் ஜிமினுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்குது. ஜிமினை வந்துட்டு டே வந்துட்டு அவருக்கு ஒன் டே வந்துட்டு டே என்ன பண்ணுறாருன்னா ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்லுங்கன்றாங்க. இன்னைக்கு வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளிலையா எங்கே டே சொல்கிறாங்க. போகலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் திரும்பி யூனிச்சல் பார்க்குறாங்க. போடா சொல்கிறாங்க. அப்போ நம்ம மெத்து கேட்குறாரு. நானும் வருவேன் சொல்கிறாங்க. அப்போ யூனிச்சல் வந்துட்டு நானும் தான் வருவேன் சொல்கிறாங்க. சரி இப்போ 4 பேரும் வெளில போகலாமா சொல்கிறாங்க. ஆனால் கிளாஸில் யாருக்கும் தெரியாமன்றாங்க. இல்லை இன்னைக்கு லீவ் போட்டுடலாம் ஓகேவா, லீவ் போட்டு வெளில போகலான்னு சொல்கிறாங்க. சரி 4 பேருமே வெளில போகிறாங்க. போயிட்டு ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. டே தான் அந்த பிளேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது என்னதுன்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பார்த்தா அங்கே ஒரு மாதிரி ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. இங்கே எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. வா ஜிமின் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நிறைய ஒரு மாதிரி கப்பல்ஸாக நின்றுட்டு இருக்காங்க. இது என்னது அப்படி சொல்கிறாங்க. வா ஜிமின் அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ யோசிச்சிருக்க பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாரு. ஐயோ இது ப்ரப்போஸ் பண்ணுற இப்போ பிளேஸ் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு ஹோட்டல், அது வந்து அடிக்கடி வந்துட்டு இந்த மந்த்தில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு கன்வர்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் அது. அங்கே தான் வந்துட்டு டே வந்து ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருக்காரு இந்த டேட்டை. அவங்க வந்து நம்ம ஜிமின் பார்க்குறாரு. இங்கே என்ன எல்லாம் ஒரு மாதிரி ஜோடி நின்றுட்டுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அப்படியா இது கப்பல் ரெஸ்டாரண்ட்டாங்க. கப்பல் ரெஸ்டாரண்ட்டா ஆமான்றாங்க. உங்கள் ஃபுட்டு நல்லா இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்க டேக்கு பயங்கர ஸ்மைல் வந்துடுது. ஆமாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹைதராபாத் சிரிக்கிறாரு. ஃபுட்டு நல்லா இருக்குமா சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறேன் நான் பாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம யோன்ஜன் கேட்குறாரு. சாரிடா மெக்கு தான் சொல்கிறாரு. யோன்ஜன்றாங்க என்னன்றாங்க. உனக்கு புரியுதுல இதெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டேபிள் வந்து புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிமினை வந்துட்டு ஒரு டேபிள் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அவங்க உட்கார இந்த டேபிள் எம்டியாக இருக்குது. ஏன் டே இங்கே ஒரு கிளாஸில் தண்ணி கூட வைக்காமல் வச்சுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வைப்பாங்க இரு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றா வந்து வருது. அது என்னன்னா ஃபஸ்ட்டு வரது வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் வருது. பார்க்குறாங்க. இது என்னன்றாங்க. ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. க்ரீட்டிங் கார்டில் அழகாக ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி அந்த இது மாதிரி இதாகும்ல, ஒரு மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது மாதிரி இதாகுது. கார்டு வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணதுமே வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி இதாகிட்டு பார்க்குற ஜிமின் வந்துட்டு இது என்னன்னு சொல்கிறாங்க. பாருன்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அழகாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்துட்டு ஐ லவ் யூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. என்ன அப்படி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அகைன் வந்துட்டு ஒரு கேக் வருது. கேக் வந்துட்டு அழகாக வந்துட்டு வந்து அதே மாதிரி தான் கேக்லேயுமே நேம்லாம் எழுதிட்டு வந்துட்டு கன்ஃபஸ் டே அப்படின்னு எழுதிருக்கு. கன்ஃபஸ் டேனா டே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த கேக் வந்து டர்ன் பண்ணாக்கா அதில் ஜிம்மோட பிக்கே வருது அந்த கேக்கில். ஜிமின் டே அப்படி சொல்கிறாங்க. இந்த கேண்டில்ஸ் ஆன் பண்ண சொல்கிறாங்க. இந்த கேண்டில்ஸ் வந்து வந்துட்டு ஒரு மாதிரி பற்ற வைக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்த்தா ஜிமின் வந்து டே ரெண்டோட பிக்குமே அந்த கேக்கில் வந்து வருது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கா. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. கீழே வந்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர் வந்து அதில் அந்த கேண்டில்ஸை படும்போது கரெக்டாக வந்துட்டு ஐ லவ் யூன்ட்டு வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் வந்து கீழே வந்துட்டு தெரியுது. ஒரு மாதிரி அந்த லெட்டராக தெரியுது. அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டே என்னதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ரிங் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஜிமின் எனக்கு பிடிச்சிருக்கு ஜிமின் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது கேட்கும்போதே நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக எல்லா டேபிள்லையுமே அவங்களோட பேரை அவங்கவுங்க வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களுடைய இது இப்போதைக்கு கன்ஃபர்ஸ் பண்ணுற டைம் அப்படி சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ எல்லாருமே அவங்களோட பேருக்கு நேராக நீட் டவுன் பண்ணுறாங்க. நீட் டவுன் பண்ணிட்டு ரிங் வந்துட்டு நீட்டாக கரெக்டாக அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து அவங்க மேலே வந்து கொட்டிகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி அழகாக பார்க்குறாங்க. ஜிம்னத்துக்கு வந்து பார்க்குறாங்க. இவன் யோனிச்சில் கூட மெக் அதே மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. கரெக்டாக இருந்து பார்க்குறாங்க. ஃப்ளவர்ஸ் மேலே போட்ட ஒரு மாதிரி இருக்கிற பட் ஜிம்முக்கு டே அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிமின் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு
காமிக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை காமிக்கா. டேவை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப பியூராக அந்த லவ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு. எல்லா கப்புள்ஸும் அப்படி தான் இருக்காங்க. சுற்றி பார்க்குறாங்க. இங்கே எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஜிமினுக்கு டேவை ரொம்பவே பிடிச்சிருக்கும் அந்த ரீசன்னால. அப்படியே வந்துட்டு அந்த ஃபிங்கர் வந்து ஹேண்ட் வந்து நீட்டுறாரு. டே அப்படி வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்ல அப்படி ரிங்கை போட்டு விட்றாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜிமின் அந்த டே வந்துட்டு எந்திரிச்சு நம்ம ஜிம்னோட ஃபோர்வேர்டை கிஸ் பண்ணுறாங்க. எல்லா கப்பலுமே அப்படி தான் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாக வீடியோ மாதிரி ஷூட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஷூட் ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒவ்வொரு மாதிரி தனித்தனி ஷூட் ஆகுது. அங்கே எல்லாம் கேமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஃபோட்டோ அப்படின்னு தனித்தனியாக கிளிக் ஆகிட்டே இருக்குது. இப்போ அவங்களுக்கான ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுட்டெல்லாம் வந்து சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்வீட்டு அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொன்றா ஒரு டெசர்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஜிம்மு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. நீங்கள் ஏன் இப்படி சடனாக அப்படி பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, என்னால் ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது, அதனால தான் உனக்கு ஓகே தானே ஜிம்முன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறேன்றாங்க. இல்லை டே எனக்கு வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் காலில் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ லவ் யூ ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த வேர்ட்ஸை கேட்கும்போது. இப்போ ஃபுட் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு ஃபீட் பண்ணுறாரு. அவருமே வாங்கிக்கிறாரு ஃபுட்டை, இவருமே ஃபீட் பண்ணுறாரு. சேம் ஆப்போசிட்டில் யோன்ஜின் அண்ட் மெக்குக்குமே இதே தான் நடந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாமே முடிச்சுட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் வெளில வராங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஹேண்டை பார்த்துட்டே இருக்காரு. அது ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்போ வாங்கினேன்றாங்க. இது கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே டேஸஸ் போக போக ரொம்ப வந்து ஃபீலிங்ஸ் அதிகமாகிட்டே இருக்கா. சரி அதான் உங்கள்கிட்ட சொல்லிடலாம், மறைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம்மு போய்ட்டு டேவை போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டே, ஆனால் எனக்கு இப்போதைக்கு என்னென்னா ஐ லவ் யூன்றது எனக்கு சொல்ல வரலன்றாங்க. பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே டே அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஜங்குக்குன்றாங்க. இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் டேஸ் போகட்டும் என்னன்றாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ஜிமின் டே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்றாங்க. அவ்வளோ லவ் வந்து நம்ம டே வந்து கொடுக்குறாரு. அப்போ ஜங்கு கேட்குறாரு டே ஏன்னு சொல்கிறாங்க. என்னடா இப்போலாம் எங்கேயும் காணாமல் போயிடுற, அடிக்கடி எங்கடா போகிற அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா ஒன்றும்டா சும்மா தான்டா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க, நீயும் அந்த மெக்கும் எங்கே தான் போகிறீங்கன்னு தெரியல சொல்கிறாங்க. இப்போது டேஸஸ் போக போக நம்ம ஜங்க் வந்துட்டு பார்க்குறாரு. அப்போ காய்கிட்ட கேட்குறாரு. டே காயின்றாங்க. என்னடான்றாங்க. இந்த ஜிம்மின்லாடா ஜிம்மின் என்னன்றாங்க. இப்போலாம் பார்க்க வரவே மாட்டேன்றான்டா, பேசவே மாட்டேன்றான். அவனால வந்து நின்றுட்டே இருப்பானாடா என்னை பார்க்குறாங்க. அவங்கள அப்படியே துரத்தி விடுவே சொல்கிறாங்க. இல்லைடா கொஞ்சம் டேஸ் போகட்டும் அப்படின்னு தான் விட்டேன். இங்கே பாரு இப்போலாம் வரவே மாட்டேன்றான்டா அப்படி சொல்லிட்டு எங்கே போகிறான்னு தெரியல, பார்க்கவே முடியதில்லை, இங்கே தானே படிக்கிறான், எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. கிளாஸில் இருப்போம் போல, மற்ற டைம்லலாம் பார்க்கவே முடியதில்லை சொல்கிறாங்க. இங்கே தான் எங்கெல்லாம் இருப்பான் அப்படி சொல்கிறாங்க. சரி எனக்கு தானே சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு சொல்ல காய் ஸ்மைல் பண்ணுறாரு. இருந்தாலும் ஒன்று சொல்லிடலாம் ஜங்குக்கான்றாங்க. அதுக்கு என்னடா அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. இங்கே நம்ம டே தான் வந்துட்டு லைப்ரரியில் தான் நின்றுட்டுருக்காரு. அங்கே நம்ம ஜிம்மின் தான் இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம யோன்ஜின் படிச்சுட்டு இருக்காரு. பக்கத்தில் மேற்க சும்மா தான் உட்காந்துருக்காரு பக்கத்தில் பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு லைப்ரரி நின்றுட்டுருக்கா. டே வந்துட்டு ஜிம்மின் வந்து ஹக் பண்ணுறாரு. டே அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க. புக்ஸ் எடுக்க வந்தேன் சொல்கிறாங்க. புக்ஸ் எடுக்க வந்து ஆமான்றாங்க. அப்போ ஒரு மாதிரி இருக்குது, ஷையாக இருக்காரு. டே விடுங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு எங்கேயுமே ரொம்ப டைமே கிடைக்க மாட்டேங்குதுல அப்படி சொல்லிட்டு டே போய்ட்டு ஜிம்மின்கிட்ட லிப்ஸ்டிக் வந்து கிஸ் பண்ண ஜிம்மின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு பார்க்கறதுக்கு. அப்போ சொல்கிறாங்க இன்னைக்கு நைட்டு உன்னோட ரூமுக்கு வரட்டா சொல்கிறாங்க. எதுக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நீயும் நானும் ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நைட்டு மட்டும் சொல்கிறாங்க. ஐயோ வேணாம் டே சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா சொல்கிறாங்க. அப்படியா ஒன்றும் பண்ண மாட்டேன் சரியா ஓகேவா. மெக்கு வந்துட்டு என்னோட மெக்கு வந்து என் ரூமில் இருப்பான், நான் உன் ரூமுக்கு வந்துடுறேன், யோசிச்சு நான் அவன் ரூமுக்கு அனுப்பிடலான்னு சொல்கிறாங்க. யாராவது பார்த்துட்டு தப்பாக நினைக்க மாட்டாங்க, அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க, நம்ம யாரும் பார்க்காத மாதிரி வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அந்த நைட்டு தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக டே ஜிம்மினோட ரூமுக்கு போகிறாங்க. கரெக்டாக இங்கே யோன்ஜின் வந்துட்டு மெக்கோட ரூமில் போயிடுறாங்க. இங்கே நம்ம டே தான் ஜிம்மில் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. நிறைய பேசிகிட்டே இருக்காங்க நைட்டில். அப்போ கேட்குறாங்க ஜங்குக்கிட்ட நீங்கள் சொல்லலையா டே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. இல்லைடா நான் சொல்லலை, அவன்கிட்ட இப்போ சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா, ஷையாக இருக்குது, எப்படி அவனோட கசினா நீ, நான் உனக்கு போய் எப்படி லவ் பண்ணல சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன் எனக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைடா, எனக்கு தான் சொல்ல கூச்சமாக இருக்குன்றாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க.
இங்கே நம்ம ஜிமின் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து தூங்கியிருப்பாரு. இப்போ இயர்லி மார்னிங் தான் நம்ம டே அங்கே போக கரெக்டாக யோன்ஜின் இங்கே வந்துடுறாரு. கரெக்டாக யோன்ஜின் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ நம்ம கேட்குற ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இங்கே பாரு டே என் கூட ஜஸ்ட்டு தூங்கினார், ஒன்றும் பண்ணல, ரொம்ப ஹாப்பியாக நிறைய பேசினா தெரியுமா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது டே கூட எனக்கு இருக்கும்போது சொல்கிறாங்க. அப்படியே எனக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. டே ரொம்ப ஜிம்மின் வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுவார், ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக அப்பப்போ வந்து கிடைக்கிற டைம்லாம் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சிட்டே இருப்பார், நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது இப்படி தான் போயிட்டுருப்போம். இப்போ ஒன் டே தான் நம்ம ஜங்குக் தான் பார்க்குறாரு. டே அப்படி சொல்கிறாங்க. என்னடான்றாங்க, என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்றாங்க. ஏன்டா அப்படி கேட்குறேன்றாங்க. இல்லை முன்னாடி இப்படி இருக்கவே மாட்டேன், இப்போ தான் அமைதியாக இருப்பா, அதுவும் உனக்கு பார்க்கவே முடியதில்லை, எங்கே தாண்டா போகிற அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா சும்மா தாண்டா ஹாஸ்டல் இருப்பான்றாங்க, அதான் முன்னாடி என் கூட சுற்றிட்டு இருப்பேன், இப்போ பார்த்தாக்கா ஹாஸ்டல் போயிடுறேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா நீ இதே அப்போ தான் கிளப்பு இப்போ சுற்றிட்டு இருக்கே அப்படி சொல்கிறாங்க. ஏன்ட்டே அப்படி சொல்கிறான்றாங்க. இல்லைடா சும்மா தான் சொன்னேன், ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிமின் தான் வந்துட்டு டேயோட கிளாஸ்க்கே வராரு. வந்துட்டு ஜங்க் வந்துட்டு அவர் தான் பார்க்க வரான்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறாரு. வந்துட்டு இப்போ என்ன எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறிடுச்சு. ஜங்குக்கு பார்த்ததும் வந்துட்டு அவன் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு நம்ம டேவும் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறாரு. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. டே அது வந்துட்டு சொல்கிறாங்க என்னன்றாங்க. இல்லை அப்பா வந்திருக்காங்கன்றாங்க. அவனோட அப்பா வந்திருக்காங்க. வந்திருக்காங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ ஜங்க் ஒன்றும் புரியல. ஏன் வந்துட்டு இப்போ அங்கிள் வந்திருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க ஜிமின் கிட்ட. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். டேரக்டே நீங்கள் வரீங்களா சொல்லி தேவை மட்டும் கூப்பிட. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கு, காய் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ மேக் வந்துருக்காரு. மேக் அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு மெக்கையும் டேவையும் சொல்ல 2 பேருமே தேஞ்சு போயிடுறாங்க. இப்போ காய் பார்க்குறாரு. ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கோட ஃபேஸை சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னாச்சுன்றாங்க. இல்லைடா என்னடா அவன் என்னடா கூப்பினா, அவர் என்னோட அங்கிள் தானே, என்னடா இவனை கூப்பிட்றான் சொல்கிறாங்க. இல்லைடா அவங்களும் ஹாஸ்டலில் இருக்காங்களா, ஒன்றாவே இருக்காங்கடா, டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, நல்லா பேசியிருப்பாங்க, அதனால் கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ஆமாம் நீ வந்துட்டு பார்க்குறியா சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறேன். அவங்களுக்கு நம்ம வர போகலாம் தப்பாக நினச்சி போகிறாங்க சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. அப்பா டே அப்படி சொல்கிறாங்க. டே வந்து பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. டேவோட அப்பா ஜிமினோட அப்பா டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. என்கிட்ட எங்கே எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா அங்கிள் சொல்கிறாங்க. ஜிமின் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் டேங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு புரியல. அவங்க கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க. அப்புறம் உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க. நல்லா இருக்காங்க அங்கிள் சொல்கிறாங்க. சரி ஓகே நல்லா படிக்கதான் சொல்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே அங்கிள் ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. அப்பா நீங்கள் உங்களுக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கேன் டேங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஷை ஆகிடுறாரு. இப்போ நம்ம மெக்கை தான் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்பா இது மெக்கு நம்ம டேங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இப்போ தான் ஜங்கோட ஜிமின் அப்பா கேட்குறாங்க. ஜங்கோ பண்ணுறாங்க. அவர் கிளாஸில் இருப்பார்ப்பா அப்படி சொல்கிறாங்க. அவர் பிஸியாக இருப்பார் எப்போவுமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போது இதுக்கு ஒரு மாதிரி தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னடா சொல்கிறாங்க, என்னடா பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு மாதிரி அவங்க தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. சரி ஓகே டேங் நான் ஜிமினை பார்க்கலான்னு வந்தேன்னா சரி உன்னையும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ சொன்னதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசையாக ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியுது அவங்களும் நல்ல பையன் சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோ. ஜிமினை என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்துக்குறேன் சொல்கிறாங்க. இப்போ மெக்க சொல்கிறாரு. இங்கே பாரு அவனுடைய ஃபாதர் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்னர் டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரமா இருக்கீங்களா கிளம்பிட்டா சொல்கிறாங்க. ஜிமின் கிளம்புவா சொல்கிறாங்க. அப்போ பாய்ப்பா சொல்கிறாங்க. சரி பாய்டா சொல்லிட்டு யோன்ஜன் பாய் எப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் சொல்கிறாங்க. போய்ட்டு வரேன் ஏன்றாங்க. போய்ட்டு வாங்க அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு பார்க்குறாங்க ஜங்க் வந்துட்டு என்னடா வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு போகிறாரு. என்னை ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் வந்து ரொம்ப தள்ளி போகிறாரோ தன்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து ஜிமின் மேலே லவ் இருக்குது. இல்லை ஜங்குக்கு ஜிமினுக்கு மேலே லவ் இருக்குதுன்றது இப்போ தான் எனக்கு தான் தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிமினோட கிளாஸ் தான் போகிறாரு. அங்கே பார்த்தா ஜிமினே காணும். ஜிமினே காணும் சொல்லி கேட்குறாங்க ஒரு பர்சன் கிட்ட. ஆமாம் இங்கே ஜிமின் இருப்பானே சொல்கிறாங்க. அவன் எங்கன்னா வெளில போயிருப்பான் சொல்கிறாங்க. வெளில போயிருப்பானா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் எப்போவுமே கிளாஸ்லேயே இருக்க மாட்டாங்க. கிளாஸ் டைமில் மட்டும் தான் 2 பேர் கிளாஸ் இருப்பாங்க, மற்ற டைமில் வெளில தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது காய்கிட்ட கேட்குறாங்க. எங்கடா போயிருப்பான் சொல்கிறாங்க. தெரியலடா நம்ம இவ்வளோ நாள் பார்த்ததே இல்லையா, சடனாக வந்து கேட்குற அப்படி சொல்கிறாங்க. அதானே எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்துட்டு காணும். எங்கள் காலேஜோட பேக் சைடில் தான் நம்ம டே அண்ட் ஜிமின் தானேட்டு இருக்காங்க. ஜிமிட்டே அங்கே விட்டே அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பேர் என்னோட ஃபாதர் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. இனிமேல் எனக்கு என்ன பயமா என்ன சொல்லிட்டேன் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கா. டே அங்கே விடு அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு டே விடு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாரு இப்போ நீ எப்போ பார்த்தாலும் இப்படி வந்துடுறியே, உனக்கு ஜங்கு காய்கறி தேட மாட்டாங்களா சொல்லி கேட்குறாங்க.
கேட்குறாங்க. எனக்கு யோனிச்சு நானும் இப்படி ஒன்றா வரோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒன்று கேட்க தேட மாட்டாங்கன்றாங்க. அவங்களுக்கு பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணவே டைம் சரியாக இருக்கும், என்ன எங்கே தேட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி டே கிட்ட பேசிகிட்டு இருக்கா. டே போய் ஜிமினோட நெக்கில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஜிம்மினே வந்துட்டு டே வந்து கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டே அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணேன். அவருமே அகைன் பேக் கிஸ் பண்ணுறாரு. சரி போதும் என்னை விட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் விட்டு விட்டு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளாஸ் ரூம் போவா சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஓடி வந்து நம்ம டேயோட சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. என்ன சொன்னான்றாங்க ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. டே இன்னொரு டைம் சொல்கிறான்றாங்க. அதை சொல்கிறேன்னே சொல்கிறாங்க. அங்கே பாருக்கிட்ட வா அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு அவரும் ஹக் பண்ணி இப்போ சொல்கிறாங்க ஐ லவ் யூ டேயாங் அப்படி சொல்லிட்டு வந்து நிமிந்து பார்க்குறாங்க. ஐஸை பார்த்து சொல்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அவரோட ஹார்ட்லேருந்து சொல்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இப்போ கூடவா ஜங்கு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன் ஆமாம் நான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிவிடுங்க ஏன்னா மறைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்லிடுறேன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. டே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. எங்கள் மெக் தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் வராங்க. அங்கே யோனிச்சு அந்த ஜிம்மின் வந்துட்டு கிளாஸ் ரூம் போயிடறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு கிளாஸில் ரொம்ப சேடாக இருக்காரு. அப்போ காய் கேட்குறாரு என்னாச்சுறான்றாங்க. இல்லைடா எனக்கு இப்போ தான் அந்த டே இருக்கானே அவனும் நம்ம கூட அதிகமாக பேச மாட்டேன்றான். இந்த ஜிம்மின் இருக்கானே அவனும் அப்படி தான் இங்கே வரவே மாட்டேன்றான். அன்றைக்கி பாரு வந்தான் டே அப்படின்னு எங்கே இருக்கான்னு தான் கேட்குறான். ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறது என்னடா இப்படி சொல்கிறேன். அவன் நம்ம டே நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு ஜிம்மின் அவங்க ஒன்றா ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. சரி ஒன்றா பேசுகிறாங்க. இதை போய் என்ன இருக்குன்றாங்க. இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுடா சொல்கிறாங்க. இப்போது இன்றைக்கி லஞ்ச் டைமில் தான் பார்க்குறாங்க. நம்ம ஜங்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்மினுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இது சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து ரொம்ப ஹாப்பியாக டேக்கு வந்துட்டு ஃபுட் வந்துட்டு கொடுக்குறாங்க. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மெக்கும் யோசிச்சிடும் அப்படி தான் இருக்கு. காய் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நோட் பண்ணுறாரு. என்ன நடக்குது இங்கே அப்படி வந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாரு மேக் அப்படி சொல்கிறாங்க. என்ன காயின்றாங்க. என்னடா ஹாஸ்டலில் இருக்குன்னா நீங்களாம் ஒன்றா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவங்க 4 பேர் இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கு. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கும் ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின் வந்து பார்க்க அப்போ ஜிம்மின் கேட்குறாரு நீங்கள் சொல்லலையா ஜங்கு கிட்டேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன்டா வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு செகண்ட் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்றாரு. ஆனால் ஜங்கு ஜிம்மில் தான் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு. அவருக்கு வந்து ஜிம்மின் எப்படி நல்லாவே தெரியும். சரி கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் இப்போலாம் வேண்டாம் படிச்சுட்டு தானே இருக்கா இப்போ தானே வந்திருக்கான் கொஞ்ச நேரம் சுத்த விடுவோம் அப்படின்னு தான் அவர் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ எல்லாம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிம்மின் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அவர் பார்க்குறதுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. அவருக்கே தெரியாமல் ஒரு கோவமே வருது. அப்படிங்குமே அவர் எதுவுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப பிஸி ஆகிட்டியோ சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறேன்றாங்க. இல்லை இப்போலாம் வந்துட்டு என்னை பார்க்குறதே இல்லையா அதனால் கேட்டேன்றாங்க. இல்லை நீங்கள் தானே எப்போதும் பிஸியாக இருப்பீங்க எதுக்கு வரேன்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொல்லும்போது ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு நான் அப்படி கேட்டனால தான் பக்கத்தில் நீ வரது இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு அப்படி உட்காந்துக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் டே அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டே தான் வந்துட்டு சாப்பிட்டு இருக்கும்போது ஹேண்டை வந்துட்டு ஜிம்மினோட தைஸ்கிட்ட வைக்க நம்ம ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க. அது வந்து பார்த்துட்டு டே அப்படி சொல்கிறாங்க. ஒன்றும் அப்படி சொல்லிட்டு லைட்டாக விங்க் பண்ணுறாரு. ஐயை விங்க் பண்ணா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம காய் பார்க்குறாரு. டே இப்படி பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. என்ன டே இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு விளையாட்ட பண்ணுறான்னா என்ன அப்படி சொல்லி ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அவர் நல்லா அப்படின்னு ஜங்க் வந்துட்டு இப்போ ஃபுட்டு தான் சாப்பிட்டுருக்காரு. இப்போ காய் நல்லா நோட் பண்ணுறாரு. நம்ம டே வந்துட்டு ஜிம்மின் கூட ஒரு மாதிரி ஜிம்மினை பார்க்க ஜிம்மின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி பார்க்க அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ இவன் என்ன பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போது காய் என்ன பண்ணுறாங்க. ஜங்குக்கான்றாங்க. என்னடான்றாங்க. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்கே பாரு ஜங்குக்கா உனக்கு ஜிம்மினை பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா ஜிம்மினை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போதைக்கு சொல்ல வேணாம் கொஞ்ச நாளைக்கு அவனை என்ன எப்படி சுத்த விழாந்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போலாம் தள்ளி போகிறான்டா அவரோட நான் திட்டின தலையாடா சொல்கிறாங்க. அவங்க காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. டே நீ சொல்லிடுறா லவ் பண்ணுற சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ டே கிட்ட சொல்லிடுறாங்க. என்னடா சொல்கிறேன். நீ டே கிட்ட சொல்லிவிடு நீ வந்துட்டு ஜிம்மினை லவ் பண்ணுற ஜிம்மினை உனக்கு பிடிக்கும் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி ஐடியாவில் தான் இருக்குன்றதே சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே உனக்காக எதனால் பண்ண வளர்றாங்க. என்ன இப்படி கேட்குறான்றாங்க. இல்லை நீ அவன்கிட்ட ஹைட் பண்ணாமல் சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் நினச்சி பார்க்குறான். நம்ம ஜிம்மின் ரொம்ப டேக்கிட்ட க்ளோஸாக இருக்கான். சரி ஓகே நம்மளும் சொல்லலாம். அப்போ வந்துட்டு அவனே கூட்டிட்டு ஜிம்மின் கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டே அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜங்கான்றாங்க. டே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க சொல்லிடான்றாங்க.
டேய் எனக்கு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் என்னன்னு சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. பிடிக்குமா? நான் உனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன்றாங்க. சரி அதுக்கு என்னன்றாங்க. அப்போ வந்துட்டு இல்லைடா எனக்கு நான் ஜிமினை லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி என்னோட ஃபேஸ் அப்படி சேஞ்ச் ஆகிடுது. பக்கத்தில் மிக்கவே இருக்காரு. பார்க்குறாரு என்ன சொல்கிறா நீன்றாங்க. இல்லைடா எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும், நான் ஜிமினை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு மெக் சொல்கிறாரு. வந்துட்டு ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாரு. இங்கே பாரு ஜங்குக்கு நீ இது வரைக்கும் அவங்கள்ட்ட சரியாக பேசின கூட கிடையாது. எப்போ வந்தாலும் துரத்து விடுவா. அவன் பக்கத்தில் இவ்வளோ நாள் அவன் எப்படி இருந்தாலும் 1 year ஆகுது அவங்க காலேஜ் வந்துட்டு. நீ எப்படி இருக்கான்னு கூட அவன் கேட்டதே கிடையாது. அவன் எப்படி இருக்கான்னு கூட கேட்டதே இல்லை. என்ன இப்போ வந்து சடனாக அப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறாங்க. அப்போ காய் கேட்குறாரு உனக்கே மெக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவன் நான் இவ்வளோ நாள் பார்த்துட்டு எனக்கு அவன் எங்கள் கூட தானே இருக்கான், எங்களுக்கு தெரியாத அவன் எப்படி அவன் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க. இல்லை அவனுக்கு என்ன பிடிக்கும், நான் கொஞ்சம் அப்படி திட்டினதால தான் எனக்கு கொஞ்சம் தள்ளி போகிறான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நல்லா பேசுகிறான் தானே, நீ அவங்ககிட்ட சொல்லு சரியான்றாங்க. எனக்கு அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறான்னு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி டேஸே வருது. ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். மெக்க பார்க்குறாரு. இப்போ பாரு ஜங்குக்கா உனக்கு பிடிக்கலாம் டேரக்டாக நீ அவன்கிட்ட போய் சொல்லிவிடு. உனக்கு பிடிக்குமான்னு அவன் திருப்பி ரிப்ளை பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ஏன் அவனுக்கு என்ன பிடிக்காம போகும், அவனோட நான் அவனோட மாமா பையன்டா, அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காகிதம் வந்துட்டு மிக்கிட்ட கோபப்படுறாரு. நீ எதுக்கு அப்படி சொல்கிறேன்றாங்க. அங்கே பாரு நீ சொல்லிப்பாரு, அவன் பிடிக்கும்னு சொன்னால் நீ பேச, பிடிக்கல சொன்னால் என்ன பண்ணுறாங்க, பிடிக்கிறா அவன் எப்படி சொல்லுவான்னு சொல்கிறாங்க. டேக் ஒன்றுமே சொல்லட்டே அமைதியாகவே இருக்காரு. இப்போ டே தான் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வர ஈவினிங் அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார். இப்போ வந்து ஜிமின் யூனிச்சு தான் பார்க்குறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. தெரியல ரொம்ப அப்செட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஜங்குக்கு உனக்கு ஜிமினை பிடிக்குமான்னு நீங்கள் வந்துட்டு கேட்டதே பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பார்க்குறாரு. பிடிக்காது சொன்னியடா, அது எப்படா சடனாக பிடிக்குன்னு சொல்கிறேன். அவன் என்ன தானே லவ் பண்ணுறான், நான் அவனை லவ் பண்ணுறேன். உன்னோட அத்தை பையன் தான், அதுக்காக அவனுக்கு உன்னை பிடிக்கணும் அர்த்தமா சொல்லிட்டு நம்ம டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு யோசிச்சுடான்றாங்க. என்னன்றாங்க, ரொம்ப டல்லாக இருக்காடா சொல்கிறாங்க. என்னாச்சுன்றது தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ மெக்கிட்ட வந்து கேட்குறாரு ஜிம்மில். மெக்குன்னு சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்கன்றாங்க. இல்லைடா சரியாயிடுவான், அவனுக்கு கொஞ்சம் இது ப்ராப்ளம் போடடா வீட்டில் அதனால சொல்கிறாங்க. வீட்லேயே அங்கிள் ஆண்டி திட்டாங்களோ அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அவன் சரியாயிடுவோம், நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. அவன் சரியாயிடு வரலடா சரியாயிடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய் பார்க்குறாங்க. 2 days வந்துட்டு பேசவே இல்லை. ஜிமின்கிட்ட தள்ளி போகிறாரு. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவங்களோட காலேஜ் முடிய போகுது. நம்ம தான் வந்துட்டு ஜிமின் தான் அப்படி சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு பேசவே மாட்டேன்றாரு. ஒரு மாதிரி இருக்குது. அங்கே என்னாச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லை நான் அப்புறம் பேச சொல்லிட்டு போய் தள்ளி போயிடுறாரு. இவருக்கு என்ன பண்ணுறது இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அழுகே வருது நம்ம ஜிமினுக்கு. இப்போது 1 week தான் இருக்குது காலேஜ் முடியறதுக்கு. ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி அப்பாக்கிட்ட நம்ம சொல்லலாம். நம்ம வந்துட்டு காலேஜ் முடியல, அப்போ கண்டிப்பாக அப்பா வந்து பேச சொல்லலாம் டேயோட பேரண்ட்ஸ் கிட்ட. அப்போ சரியாயிடும்னு சொல்லிட்டு இங்கே ஜிமின் நினச்சிட்டு இருக்கா. அந்த பக்கம் என்னன்னா வந்துட்டு நம்ம கேட்குறாரு. நம்ம போய் கேட்குறாரு. என்னடா பண்ணுறேன், எதுக்கிட்ட அவன் அப்படி வந்து அவாய்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ண முடியும், அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறானே சொல்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்கணும்லடா, இவன் தானே அவனை லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இவன் ஒன்று தான் லவ் பண்ணுறான், அவனை இல்லை சொல்கிறாங்க. என்னடா ஜங்கு பாவம்டா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற ஜங்கு பாவமா, எங்க பாரு ஜங்கு பொண்ணு ஜிமினும் ஜங்கு லவ் பண்ணடா சொல்கிறாங்க. என்னடா என்னதான் அவன் மாமா பையன் தானே சொல்கிறாங்க. மாமா பையன் அங்கே பாரு இப்படி பேசாதட்டே அங்கே அடிச்சிடுவோங்க. அங்கே பாரு அவனை சும்மா அந்த பையனை லவ் பண்ண சொல்லிட்டு அவன் மனசு ஆசையை வளர்த்து 2 பேர் லவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நான் விட்டு கொடுக்குற மாதிரி பண்ணுறேன், அப்பெல்லாம் பண்ணாத தப்புடான்றாங்க. இல்லைடா எனக்கு வேணாண்டா ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லாதடா அவனால் தாங்கிக்க முடியாதான்றாங்க. இல்லைடா எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே பாரு அவங்க அப்பா கிட்ட தான் சொல்லிட்டாங்க, அப்பா கூட வந்துட்டு பேசிட்டாங்களேன்றாங்க. இல்லைடா நம்ம ஜங்குக்கு பாவண்டா, அவன் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் பிடிக்க சொன்னால் அவன் கேட்டுப்பான்னு சொல்கிறாங்க. எது ஜிமின் வந்து ஜங்குக்கு லவ் பண்ணணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க ஃபேமிலியில் பேசி மேரேஜ் பண்ணிக்கணும்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி பேசாத சொல்கிறாங்க. இல்லைடா பரவாயில்ல சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி ஏமாத்தாதடா ஜிமினை பாவம்டா அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்னால் இந்த ஜிமினை மறக்க முடியாது. சேம் டைம் வந்துட்டு ஜங்கை ஹர்ட் பண்ண முடியலடா, ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவன் என்ன நினைப்பா, என்னோட கசின் பிரதர் வந்து நீ லவ் பண்ணியா, என்னோட அத்தை பேரை நீ லவ் பண்ணியிருக்கியான்னு ஜங்கு என்னை பார்த்து கேட்டால் என்னடா பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு லைஃப்பில் ஜிமின் போனால் நல்லா இருப்பான்டா ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறான்றாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு பேசவே மாட்டார் ஜிமின் கிட்ட. ஜிமின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு டைம் டேக்கிட்ட ஜிமின் வரா. ஜிமின் தள்ளி போகிறாரு. 1 week முடிஞ்சு, அதாவது இந்த சம்மர் ஹாலிடே வருது. வந்துட்டு இப்படி வீட்டுக்கு போய்ட்டா பேசுவார் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் பண்ணல, அவர் டேக்கே காலேஜ் முடிஞ்சிச்சு. ஜிமின் மட்டும் தான் வந்துட்டு
ஃபஸ்ட்டு எதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. டேக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காரு. கால் எடுக்க மாட்டேன்றாரு. எங்கே போனாரு சொல்லி பார்த்தா, இங்கே அவங்க வீட்டு நம்பருக்கு தான் நம்ம ஜிமின் கால் பண்ணுறாங்க, போகவே மாட்டேங்குது. அப்போ மேக்கப் கால் பண்ணுறாரு. மேக்கப் சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. எங்கே மேக்கப்னு சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. வந்துட்டு ஜாப் விஷயமா வெளில போயிருக்கான்றாங்க. எங்கே போயிருக்கா அப்படி சொல்கிறாங்க. எங்கே போயிருக்காரு சொல்லலான்னு சொல்கிறாங்க. அவன் ஃபாரின் போயிட்டான்டா சொல்கிறாங்க. ஃபாரின் போயிட்டாங்கன்னா ஆமாம் ஃபாரின் போயிருக்கான். எந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்க எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஏன் மேக்கப்னு சொல்கிறாங்க. என் மேலே ஏதாவது கோவமா நான் தப்பு பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. என்னடா உங்க மேலே தப்பு இல்லை, அவன் ஜஸ்ட்டு போயிருக்கான் வந்துடுவான், என்ன சரி கவலைப்படாத சொல்கிறாங்க. இங்கே ஜிம்முக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போயிட்டாங்க எனக்கு ஏன் சடனாக அவாய்ட் பண்ணிட்டு போனேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்க்குறடா நம்ம இப்போ ஜிமின் வந்துட்டு காலேஜ் தான் படிச்சிருக்காரு. கான்டாக்ட் பண்ணவே இல்லை ஜிமினை. எவ்வளவோ ஜிமினை ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கான்டாக்டுமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம எங்கே போட்டுட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்ல வேண்டாம், டேரெக்டாகவே நம்ம மேரேஜே பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அம்மான்றாங்க. என்னடான்றாங்க. அம்மா எனக்கு ஜிமினை தான் வந்துட்டு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுமா சொல்கிறாங்க. மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணுமா அப்படி உங்களுக்கு ஜிமினை பிடிக்குமான்றாங்க. ஆமாம்மா எனக்கு ஜிமினை பிடிக்கும், நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டீங்களா அவங்க வீட்டில் பேசுகிறீங்களா, ஆண்டி தான் நம்ம மேலே எப்போதுமே கோவமாக இருப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அவனோட அப்பா எப்போதுமே வந்துட்டு கோவப்படுவாங்களா, அவனோட ஆண்டி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ போயிட்டு இந்த மாதிரி மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்தாங்கன்னா அவங்களே ஹாப்பி ஆகிடுவாங்க. அப்படியே பண்ணுவோம் ஆமா சொல்கிறாங்க. சரி அப்போ டேரெக்டாக மேரேஜ் ப்ரப்போசலே கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் வந்து ரொம்ப சேடாக இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு எப்படின்னா இப்போ டேஸஸ் போயிட்டே இருக்கார். இப்போ ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, அவன் படித்து முடிச்சுட்டு அப்புறமா மேரேஜ் ப்ரப்போசல் கொடுத்துட்டோமா சொல்கிறாங்க. அப்படியேம்மா சொல்கிறீங்க. ஆமாட்டா சரி ஓகேம்மா சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணுறாரு. இங்கே நம்ம ஜங்கோட பேரண்ட்ஸும் வந்துட்டு 2 இயர்ஸ் ஆகுது. இதே மாதிரி ஜங்க் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. அவர் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நல்லா மாறிட்டார். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பையனா, ஒரு அழகாக க்யூட்டாக ஆஃபீஸ் போகிற மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டாரு. அந்த மாதிரி அவர் மாறிட்டார். காலேஜ் டேஸில் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஸ்டில் வந்து அவர் ஜிமின் கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஜிமின் வந்து ஹர்ட் பண்ணிட்டோம், அதனால் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிமினை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீலிங்கில் இருக்கார். இங்கே அந்த 2 இயர்ஸ் ஜிமின் நம்ம டேயாங்க மறக்க முடியாமல் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்காரு. இப்போ நம்ம காய் தான் கேட்குறாரு. நம்ம ஜங்கு கேட்குறாரு. காயின்றாங்க. என்னடா இந்த டேயாங்க எங்கடா போனா சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. எங்கே போயிருப்பான்னு தெரியலடா. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்கே போனா என்ன பண்ணா தெரியல. கான்டாக்டே இல்லை, நம்பரு எதுவுமே எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. அப்போ மெக்குன்னு சொல்கிறாங்க. மெக்குக்கிட்ட கேட்டேன், அவனுக்கே தெரியல. அவன் ஃபாரின் போயிருக்கேன்னு தான் சொல்கிறான். எங்கே போனா என்னன்னா தெரியல சொல்கிறாங்க. அப்படி மாதிரி இருக்கு. இங்கே நம்ம ஜிமின் தான் அவங்க வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ கேட்குறாங்க என்னாச்சு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் அவனோட அப்பாவுக்கு தெரியல ஜிமின் கேட்குறாங்க. அவனை கான்டாக்டே பண்ண முடியாது சொல்கிறாங்க. தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா தான் இருக்குது. ஏங்க சொல்கிறாங்க. என்னம்மான்றாங்க. பாருங்க ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறாங்க. என்ன ஹாப்பி நியூஸ் சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா. என்னோட அண்ணன் இருக்கார்ல ராமா, அவர் ஜிமினை அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணிக்க வந்து ஓகே சொல்கிறாரு. எனக்கு இதனால தான் கோவம் வந்துச்சு. நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு என்னோட அண்ணா என்ன படுத்தினார். இப்போ பாரு ஜங்குக்கு ஜிமினை லவ் பண்ணுறானாமா சொல்கிறா. அப்போ ஜிமினோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னம்மா சொல்கிற நீ சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு ஜிமினை பிடிச்சிருக்கான். அவங்ககிட்ட கூட சொல்லியாமா, டேரெக்டாக வீட்டில் தான் சொல்லியிருக்கான். நம்மக்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணா சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ ஜிமின் காலில் அவ்வளோ டேஸ் வருது. அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அப்பா போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சுடா என்னன்றாங்க. அம்மா பாருங்க எனக்கு ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் என்னடா சொல்கிறான்றாங்க. ஆமாம்மா எனக்கு ஜங்குக்கு வேண்டாம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருடா அவனுக்காக தாண்டா ஜங்குக்கு வந்து இருக்கான். அவன் வந்து உனக்கு பிடிச்சிருக்கான். அப்போ சரியா ஸ்டார்டிங்கில் உன்னை வந்துட்டு காலேஜ் படிக்கிற டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீ ஃப்ரீயாக இருக்கட்டும் சொல்லிட்டு தாண்டா ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம் விடாமல் இருந்தானாம்மா சொல்கிறாங்க. ப்ரப்போஸ்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் டேஸ் போகட்டும் இருந்தாமான்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்பா வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு தெரியாது ஜிம்மு டே லவ் பண்ணுது. எப்போதும் ஜங்கோட அப்பா ஜிம்மோட அப்பா சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் நான் மேரேஜ் படிக்கணும்னு நினைக்கிறப்ப நான் லவ் பண்ணி எங்கள் வீட்டெல்லாம் எதிர்த்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன என்னோட அண்ணா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசினாரு, எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காருல. இப்போ என்னோட அண்ணா வந்து கேட்குறாங்க, நான் கண்டிப்பாக ஜிம்மினை மேரேஜ் பண்ணி தான் கொடுத்து ஆகும்னு சொல்லிட்டு ஜிம்மோட அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ ஜிம்மின் ரொம்ப அழுதாரு. அம்மா எனக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின் ஜங்குக்கு ரொம்ப நல்ல பையன் தான் என்ன அப்படி சொல்கிறாங்க. காலேஜ் டேஸில் அப்படி தான் இருப்பாங்க பசங்க. இப்போ பாரு எவ்வளோ அழகாயிட்டான், நல்ல பையன் இதாகிட்டான், அதனால் ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறான், நல்லா கரெக்டாக இருக்கான், அவனும் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப அழுகிறாங்க. வேண்டாம்ப்பா எனக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிமினோட ஜங்கோட வீட்டில் தான் ஜங்குக்காக மேரேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த பேசிட்டேன் அவங்க ஓகே சொன்னால் டக்குனு அரேஞ்ச் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. ஏமா ஓகே பண்ணி தானே ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா காலேஜ் படிக்கும்போது சொல்லியிருக்காங்களா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மிரட்டி விட்டுட்டேனாம்மா, அதான் அப்புறமா அவனே என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சரி ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம் போல், சரி மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் சரி பண்ணிடலான்னு இருக்கம்மான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு கண்ட்ரி தான் கட்டுறாங்க. ரொம்ப ஒரு பர்சன் அவ்வளோ சேடாக ஒரு மாதிரி அவ்வளோ டியர்ஸ் வருது. ஒரு பர்சன் பிக்க தான் பார்க்குறாங்க. நான் தான்
எல்லாமே நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நானே முடிச்சு வச்சுட்டு வந்துட்டேனே சொல்லிட்டு எனக்கு ஜங்குக்கு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வந்து சொல்கிறான், நான் வந்து லவ் பண்ணுறேன், நம்ம என்னோட ஜிமினா அப்படின்னு சொல்கிறான். நான் கிட்ட போய் அவங்ககிட்ட போய் எப்படி சொல்ல முடியும், அவங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் லவ் பண்ணுறேன், நீ விட்டுட்டு போடாமல் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நான் அவனை ஜிமினை லவ் பண்ணும்போதே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஜங்குக்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம், அவனு சொல்லாமலே ஹைட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்ககிட்ட கேட்டேனே, அவன் அப்போ ஜிமினை பிடிக்காதுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டே ரொம்ப அழகாங்க. என்னால் ஜிம்மின் இல்லாமல் இருக்கவே முடியாது ஒரு லைஃப்பாக. நான் 2 இயர்ஸாக அவனை பார்க்காம அப்படியே ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் சொல்லாமே சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பா தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மேக்கா தான் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, டேவோட அப்பாவோட நம்பர் என்ன சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பாவுக்கு தான் ஜிம்மியோட அப்பா கால் பண்ணுறாங்க, ஹலோன்றாங்க. நான் என்னோடய பேர் பார்க்குன்னு சொல்கிறாங்க, சொல்லுங்கன்றாங்க. இல்லைங்க உங்களோட பையன் டயாங்னு சொல்கிறாங்க. டயாங்க்கு என்னன்றாங்க, அவங்களை கொஞ்சம் மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. மீட் பண்ணாமே சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வராங்க. வந்துட்டு அவங்ககிட்ட மொத்தத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்றதுக்கும் ஆமாம் அப்போ அதுக்காகவே இங்கேருந்து கிளம்பி போகிறான் நான் சொல்கிறாங்க. அப்போ அவனை லவ் பண்ணா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மின் லவ் பண்ணுறாங்க. இப்போ என்னடா ஜிம்மியோட அம்மா அவங்களோட அண்ணன் பையனுக்கு மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க எனக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மின் வந்துட்டு டேங்க தான் லவ் பண்ணுறா. ஸ்டில் 2 இயர்ஸாக ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கான். இப்போ எங்கே தாங்க போனான் டேங்க சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க டேங்க இருக்கிறது சொல்கிறாங்க. எங்கன்னு சொல்கிறாங்க, அவன் இருக்கிறது வந்து கனடா சொல்கிறாங்க. கனடா வந்துட்டுக்கும் ஆமாம் அங்கே தான் ஒர்க் பண்ணுறான், அதுவும் இங்கே வரவே மாட்டான்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு ஜிம்முக்கு ஒரு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்குங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா கேட்காமலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக விட்டுட்டு வந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சொல்லிடுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு டே வந்து விட்டுட்டு போனதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. அதுதாங்க எனக்கும் தெரியல, ஏன் வேண்டாம்னு சொல்லிட்டு போனான்னு தெரியல. சடனாக வந்து போயிருக்கான். நாங்கள் எதுவும் ஃபேமிலியில் பிரச்சனை போயிட்டான்னு நினச்சிருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எங்கள்கிட்ட சொல்லிதான் நாங்களே ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டு போமே சொல்கிறாங்க. இப்போது தேங்க எப்படி தான் மீட் பண்ண சொல்கிறாங்க. டேரெக்டாக போய் தான் ஆகணும், ஃபோன் பண்ண வரமாட்டான்னு சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனை டைம் கூப்பிட்டோம், அவன் வரமாட்டேன்றான். இப்போ டேரெக்டாக தான் போய் ஆகணும், அவர் இருக்கிற பிளேஸ்ன்ற கனடாவில் எனக்கு கரெக்டாக தெரியும் பிளேஸ்லாம், போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கான், ஜிம்மினை கூட்டிகிட்டு போகலாமா சொல்கிறாங்க. இல்லை அவங்க அம்மா அனுப்ப மாட்டாங்க, இப்போ டேங்க தாங்க கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினோட அப்பா வந்து ஜிம்மினோட அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது ஃபாரின் சொல்கிறாங்க. அப்படியா என்னங்க சடனான்றாங்க. ஒர்க் இருக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட அப்பாவும் சரி டேங்கோட அப்பாவும் சரி ஃபாரின் தான் போகிறாங்க. கரெக்டாக டேவோட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், டே வந்து ஒர்க் தான் பண்ணுறாருங்க, அங்கே தான் வராங்க. வந்து பார்த்தா டே வந்து ஒரு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு பர்சன் கேட்குறாங்க டேங்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் அவங்களை மீட் பண்ணலாமா சொல்கிறாங்களா. வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு டேங் சார்ன்றாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. உங்களை மீட் பண்ண யாரோ வந்திருக்காங்க சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா டேயோட அப்பாவும் ஜிம்மியோட அப்பாவும் இருக்காங்க. அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மியோட அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன் டேங் நீ தானே என்கிட்ட சொன்னேன் நான் வந்து ஜிம்மில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் என்கிட்ட இன்ட்ரோ பண்ணானே அப்பா டேங்னு சொல்லிட்டு. அப்போ நீ என்கிட்ட என்ன சொன்னேன், நல்லா பார்த்துப்பா அங்கிள் அப்படிலாம் சொன்னாலும் இப்போ என்ன டேங் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. என்னாச்சுப்பா என்னன்னு சொல்கிறாங்க. அங்கிள் பாருங்கள், நான் அவனுக்கு தெரியாமல் லவ் பண்ணுறேன். இங்கே பாரு டேங் இப்படிலாம் சொல்லணும்னு வச்சுக்கேன், நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாது. உண்மையை சொல்லிட்டு என்னோட பையனை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, நீ வேணும்னு சொன்னால் வச்சுக்கிறதுக்கும் வேணும்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் அவன் பொம்மையாட்டேன். உனக்கு அவன் எவ்வளோ 2 இயர்ஸ் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான் தெரியுமா. நான் ஏதோ ஒரு ஃபேமிலியில் பிரச்சனை, நீ அதனால தான் வந்து மூவ் ஆன் பண்ணி போயிருக்கா சொல்லாமல் போகலாமா. சரி வந்துடும் ஒன் டே அவனை தேடி சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட பையன் உனக்காக அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு என்னோட பையன் என்ன டைம் பாஸ் லவ் பண்ண அப்படி சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க. இப்போ டேயோட அப்பா கேட்குறாங்க. டே சொல்லு உனக்கு என்ன நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. எதுக்காக சடனாக விட்டு வந்திருக்க, அவன் ஜாப் இங்கே வந்து பார்க்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குது, நம்மளுக்கே கம்பெனி இருக்கும்போது எதுக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே ரொம்ப அழுதுட்டே சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டே தான் வந்துட்டு அப்பா என்னோடய ஃப்ரெண்டு ஜங்குக்கும் தெரியும் சொல்கிறாங்க. தெரியும் அதுக்கும் சொல்கிறாங்க. ஜங்குக்கு தான்ப்பா ஜிம்மில் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினோட அப்பா சொல்கிறாங்க. பாரு அவன் லவ் பண்ணுற சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லிட்டு கன்ஃபர்ஸே பண்ணியிருக்கான் மேரேஜுக்கே அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு டேக்கு மாதிரி இருக்க. அங்கிள் நீங்கள் மேரேஜ் பாரு டே நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைங்கலாம் சொன்னால் நான் வந்துட்டு மனுஷனாகவே இருக்க மாட்டேன். என்ன என் பையனை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, நீயே லவ் பண்ணுற சொல்லிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் லவ் பண்ணி அவனை அப்படிலாம் வந்துட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்க சொன்னால் எப்படி அவன் மேரேஜ் பண்ணிப்பான். அந்த காலத்தில் என் பையன் கில்ட்டியோட வாழணும்னு சொல்கிறியா, அவனால் வாழ முடியுமா ஜங்கு கூட அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கா அவன் லவ் பண்ணவே இல்லை, ஜங்கு ஜஸ்ட்டு பிடிக்கும் அப்படி கூட ஜங்கு தான் வந்துட்டு அவன் வந்து வேணாம் அவனுக்கு தள்ளி விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவனே கொஞ்சம் தள்ளி வந்திருக்கான். நீ தான் வந்துட்டு அவனை அப்ரோச் பண்ணி லவ் பண்ணுற சொல்லியிருக்கா. இப்போ வந்து எல்லாத்தையும் டோட்டலாக மாத்திரன்னு சொல்கிறாங்க. எங்களோட அப்பா கோவம் வருது. டே நீ என்ன பண்ணியிருக்கா, அவன் அந்த பையன் சின்ன பையன் தான் உன்னோட, நீ அவன் கூட வந்து பேசி பழகி வந்துட்டு மனசில் ஆசை வளர்த்து விட்டுட்டு இப்போ என்ன வந்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுக்குறியா, விட்டு கொடுக்குனா நீ வேறு ஒன்று தான் அவங்க வேறு விட்டு கொடுத்துக்கோ, வந்து அவனை வந்து விட்டு கொடுக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை ஒரு பையன் லவ் பண்ணால் அந்த பையனோட பர்மிஷன் இல்லாமல் நீ வந்து விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு
நினச்சிட்டு வந்திருக்க, அவன் பாவம் 2 இயர்ஸாக ஒன்று நினச்சிட்டு இருக்கானாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா ரொம்ப திட்டுறாங்க. அப்பா ஜங்குன்னு சொல்லாது சரியா, ஜங்குக்கு வந்துட்டு நீ கேட்டே ஜங்கு கிட்ட ஃபஸ்ட்டே சொல்கிறாங்க. நான் கேட்டப்பா பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, பிடிக்கலன்னு சொன்னால் இப்போ எப்படி எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ எதனாலும் விட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக, ஆனால் லவ் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பு சரியா. நீ இப்போ வந்து கரெக்டாக சொல்லி விட்டு கொடுப்பா, நாளைக்கு டேங் மனசில் ஜிமின் மனசில் நீ தான் இருந்தாலும் ஜங்குக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃபை ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாரு அப்பான்றாங்க. ஆமாம் கண்டிப்பாக ஒன் டே தெரிய வரும், நினைக்கிறே தெரியாமல் இருக்கும்னு நினச்சிட்டு ஜிமின் மாதிரி ஒரு சென்சிட்டிவ் பையன் வந்து இருப்பான். அப்படியே பாரு அவனாம் ஜங்கு மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டான், அவன் நீ தான் வேணுட்டு பிடிவாதமாக இருக்கானாம்மா சொல்கிறாங்க. நீ அவ்வளோ ஹார்ட் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அப்பா நான் இப்போ என்னப்பா பண்ணுறேன், எப்படிப்பா ஜங்குக்கு வந்துட்டு எப்படி ஜங்கை ஃபேஸ் பண்ணுவான், எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நீ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒன்று ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இல்லை அவங்க கூட சொல்லியிருக்கணும், 2 பேருமே சேர்ந்து ஒரு பையனோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அப்பா ரொம்ப திட்டுறாங்க. இப்போ டேங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பான்னு சொல்கிறாங்க. சரி அப்போ உன்னோட பேச்சுக்கு வரேன், இப்போ நீ வேற ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன், நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அப்பா அப்படி ஒரு பர்சன் என் லைஃப்பில் பார்க்கவே முடியாது, ஜிம்முன்னு தவிர வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுப்பா சொல்கிறாங்க. தெரியுதுல நமக்கு ஜிம்முன்னு தவிர வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. முடியவே முடியாது, ஜிம்முன்னு மட்டும்தான் எனக்கு லாஸ்ட் லைஃப் வரைக்கும் சொல்கிறாங்க. எப்படி அவன் நினச்சிட்டு வாழ்ந்துருவான்னு சொல்கிறாங்க. அவரோட பார்க்குறாங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. பாருட்டே அங்கே முன்னாலையும் ஜிம்முன்னு மறக்க முடியாது, ஜிம்முனாலையும் ஒன்றும் மறக்க முடியாது. இப்போ எனக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா நம்ம ஜங்கு ஹார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படி தானே சொல்கிறாங்க. அங்கிளும் பாவம் அங்கிள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு லவ்வை விட்டு கொடுத்தா என்னோட பையன் பாவம்ப்பா, அவன் வந்துட்டு வாழ மாட்டான் ஜங்கு கூட சரியா, அவன் ரொம்ப ஹார்ட் ஆகிடுவான், புரிஞ்சுப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்படி எங்கள் டேங்கோட அப்பா சொல்கிறாங்க. பாரு டேங் நீ எதனாலும் விட்டு கொடு, லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணாத ஓகேவா, அது ரொம்ப தப்பு, நீ வா அப்படி சொல்லிட்டு நீ கிளம்பு அப்படி சொல்கிறாங்க. அப்பான்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. டேங்கு ஒரு மாதிரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது டேங்க் வந்துட்டு கொரியாவுக்கு வந்துட்டாங்க. இங்கே நம்ம மெக்கு வந்துட்டு டேங்க் வந்து இங்கே வந்தது ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு யோன்ஜிக்கிட்ட சொல்கிறாங்க. யோன்ஜிட் வந்துட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. பாருடா டேங்க் வந்துட்டாரான்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, அப்படி இருந்துமே வந்துட்டு எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கார். இப்போ நம்ம காய்க்கு வந்து மெக்கு வந்து சொல்லிட்டு பாரு டே வந்துட்டான்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம காய் போய்ட்டு ஜங்க் கூட சொல்கிறாங்க. டே எங்கே பாருடா டே வந்துட்டானான்னு சொல்கிறாங்க. டே வந்துட்டானா எங்கடா இருந்தாங்க சொல்கிறாங்க. எங்கே இருந்தாலும் தெரியலடா, ஆனால் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல், வந்துட்டு வந்திருக்கானா சொல்கிறாங்க. போய் பார்ப்போமாடா மேரேஜ்னு போய் அவன்கிட்ட சொல்லணும்டா. நான் கூட நினச்சேன் எப்படா டேங்லாம் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஆசை சொல்லலாம். காய் நினைக்கிறாரு. இல்லை எனக்கு எதுவும் தப்பாக தோணுதுன்றாங்க. என்னடா தப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை சடனாக ஏன் டே நம்ம கிட்ட சொல்லாமல் ஊருக்கு போனான்னு சொல்கிறாங்க. தெரியலையா வா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜிம்மின்னு ஜங்கு டே வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. டேவோட அம்மா கிட்ட டேவோட அப்பா எல்லாத்தையும் சொல்கிறா. டேவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. டே அங்கே போய் உன் ஃப்ரெண்டுக்காக உன் பாய் ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பியா என்ன, அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பான், என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் லவ் பண்ணுற சொல்லிவிட்டு நல்லா லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்கியா, தப்பு இல்லையா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாரு இப்படி சொல்லாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த பையன் பாவம் சின்ன பையன், அவனை போய் இப்படி லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருக்கா அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினோட அப்பா தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பான்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்பா அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு என் மேலே கோவமாப்பா அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு மேலே கோவம் இல்லை, ஏன்ப்பா அவர் என்ன விட்டுட்டு போகிறாங்க. ஜங்குக்கு இருக்காங்க உடைய டேங்கோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்பா ஜங்குக்குன்றாங்க. ஜங்குக்காக தான் விட்டு கொடுத்துருப்பான்னு சொல்கிறாங்களா. என்னப்பா சொல்கிறீங்க அதுக்கு. ஆமாம் அவனை அவனை விட்டு கொடுக்கணும்னு நினச்சானாமா, அவன் ரொம்ப லவ் பண்ணுறான், அதனால் வந்துட்டு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து கோவம் வருது. அப்போ நான் வேணா வைப்பான்னு சொல்கிறாங்க. அவன் உன்னை தவிர வேறு யாரையும் அவனும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அவன் மேரேஜே பண்ணிக்காமல் கடைசி வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கான்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ டேவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மியோட அம்மா மேரேஜுக்கு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியோட அப்பா ஜிம்மியோட அம்மாவை கூப்பிட என்னங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா மேரேஜ்லாம் இது அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு பாரு எனக்கு புரியுது உனக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு அண்ணாவை ஹர்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் உண்மை அதாம்மா, நீ வந்துட்டு புரிஞ்சுப்போ. ஜிம்மின் வந்துட்டு ஜங்கு லவ் பண்ண சொல்கிறாங்க. வேறன்றாங்க. ஜிம்மின் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் அதை பற்றி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கே விளையாடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா நீ உன்னோட அண்ணா வேற ஒரு பர்சன் எனக்கு அரேஞ்ச் பண்ணப்போ என்ன சொன்னேன், நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி நீ கரெக்டாக இருந்தால, நானும் வந்து அப்படி தானே இந்த மேரேஜ் பண்ணிட்டேன், சேம் அதே மாதிரி தான். இப்போ என்னோட பையன் லவ் பண்ணுறப்போ அவனையும் அப்படி தான் சேர்த்து வைக்க முடியும். வந்து நீ உன்ன இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, பிடிக்காத பர்சன் லவ் பண்ண மேரேஜ் பண்ணிக்க முடியுமான்றாங்க. லவ் பண்ண அந்த பையனை விட்டுட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஏன் ஜிம்மி இதில் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா சாரி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக வீட்டோட டோர் பெல் தான் ரிங் ஆகுது. இங்கே நம்ம டேவோட பேரண்ட்ஸும் டேவோட தான் வராங்க. டேவை பார்த்தோம் ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் வருது. இது மாதிரி விட்டு கொடுக்கலான்னு நினச்சிருக்காரு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகு வருது. ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ கூப்பிட்றான். நம்ம டேவோட அம்மா தான் வந்துட்டு ஜிம்மி பார்க்க வராங்க. சாரி ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு எனக்கு பிடிக்கல ஆண்டி சொல்கிறாங்க. அவனுக்கு உன்னை தான் பிடிக்குது, அந்த பைத்தியக்காரன் உன்னை தவிர வேறு யாரும் மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டானாம்மா, உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க.
சொல்கிறாங்க, பாரு ஒன்றும் பயப்படாத என்ன சரியா பேசி முடிவு பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் பார்க்குறாரு நம்ம ஜிம்னோட அம்மா தான் சொல்கிறாங்க, இந்த பையன் சொல்கிறாங்க, அங்கே பாருமா இவன் தான் ஜிம்மில் லவ் பண்ணுற பையன் டேயாங்க சரியா, இவன் கூட தான் ஜிம்முக்கு மேரேஜ் நடக்கும், நம்ம இவன் கூட தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜங்கோட அப்பா நம்ம டேயோட அப்பா தான் வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா புரிஞ்சுக்கோங்க, ஜிம்மின் டேயாங்க தான் லவ் பண்ணுறாங்க, ஜங்குக்கு உங்கள் அண்ணன் பையன் தான் எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் ரியாலிட்டி என்னவோ அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்படிங்க போய் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் தான் வந்துட்டு மெக்கிட்ட எங்கடா அவன் அப்படி சொல்கிற டேங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. டேங்க அவன் கொஞ்சம் வெளில போயிருக்கான்னு சொல்கிறாங்க. எங்கே போயிருக்கான் அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, நான் சொல்லணும்னு தப்பாக நினச்சிக்கூடாது சொல்கிறாங்க. என்னடான்றாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. எங்கடா டே எங்கடா சொல்கிறாங்க. ஜங்கு தப்பாக நினச்சிக்காத ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீ ஜிம்மினா வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்காதான் சொல்கிறாங்க. ஏன்டா ஏன் மேரேஜ் பண்ண நினைக்கக்கூடாது, எங்கள் மேரேஜ் கூட ஃபிக்ஸ் ஆகிடுச்சேன்னு சொல்கிறாங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருடா நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் தப்பாக நினச்சிக்காதடா, அதான் உண்மை, டே தாண்டா ஜிம்மில் லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி மெக்கு என்ன சொல்கிற மெக் விளையாடாதான் சொல்கிறாங்க. சாரிடா நான் சொல்லி தான் ஆகணும், மெக் பாருடா விளையாடாதான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல, இல்லைடா நம்ம ஜிம்மின் டேங் தானே லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. காய் இதை ஆல்ரெடி கேஸ் பண்ணியிருப்பாரு, ஆனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்காது. மெக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா அவனை தானே லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. டே என்னடா சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. என்னோட ஜிம்மினை லவ் பண்ணுறானா சொல்கிறாங்க. ஆமாண்டா சாரிடா அவங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் சொல்லிக்கலாம்னு இருந்தான், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீ லவ் பண்ண சொல்கிறா அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாண்டா அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன். ஆமாண்டா அதனால தானே அவங்க ஜிம்மினையும் விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் ஃபாரின்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்துட்டு உனக்கு மேரேஜ் அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஜிம்மின் வந்துட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, டே வந்து தான் லவ் பண்ணுறான், அதனால தான் இப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஜிம்மியோட அப்பாவும் டேவோட அப்பாவும் போய் தான் ஜிம்மினை டேயை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க ஜங்கு ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. டே எனக்காக தான் அப்படி பண்ணான்ற, ஆமாம் உன்னால தான் அவன் இந்த மாதிரி போயிட்டான், ஆனால் அவனாலையும் வேறு யாரையும் பர்சனல் எந்த ஒரு பர்சனல் மேரேஜ் பண்ணிக்க முடியாது ஜிம்மை தவிர சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி அழுகி வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினுக்கு என்ன பிடிக்காதடா சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கும் ஒரு மாமா பையனாக பிடிக்கும், ஆனால் அவன் லவ் பண்ணுறது டேவோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவர் ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாரு. எல்லாமே நம்ம அன்றைக்கி ஜிம்மின் வந்துட்டு டேவை கூப்பிட்டது, டே கூட இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ டேவை தான் லவ் பண்ணுறாடா சொல்கிறாங்க. ஆமாண்டா சாரிடா அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் மறைக்கணும்னு நினைக்கிறடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஜங்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரு. அப்படியே வந்துட்டு சரி பரவாயில்லடா, டேக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்கு அவ்வளோ தானே, ஜிம்மினுக்கு டேவை பிடிச்சிருக்கு பரவாயில்ல ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே டேஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காய் தான் ஜங்குக்கான்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா அவனுக்கு கரெக்டாக இருப்பான், ரொம்ப 2 பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் தானே, பிடிக்கும் 2 பேருக்கும் பிடிக்கும், பரவாயில்ல அதனால் என்ன சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுறாரு. டே என்கிட்ட கேட்டாங்கல்ல ஒன் டே வந்து என்கிட்ட கேட்டாங்க ஜங்குக்கா உனக்கு ஜிம்மில் பிடிப்பான்ட்டுக்கா, அப்போ நான் இல்லைன்னு சொன்னேன், அப்போ வந்துட்டு எனக்கு தெரியல, நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பான்ல சாரி அப்படி சொல்லிட்டு நான் தான் அவசரப்பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ அழுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது ஜங்கு தான் அந்த வீட்டுக்கு வர்றாரு. அம்மா சொல்கிறாங்க என்னடான்றாங்க. அம்மா எனக்கு மேரேஜ் வேண்டாம், ஜிம்மினுக்கும் எனக்கு மேரேஜ் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்றாங்க. சாரிம்மா ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஏன் சடனாக இப்படி சொல்கிறேன்றாங்க. இல்லைம்மா நான் எனக்கு வேண்டாம் மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி இப்படி வந்து வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. இல்லைம்மா வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் ஜிம்மியோட அப்பா தான் கால் பண்ணுறாங்க. இங்கே பாருமா இது மாதிரி வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க, மேரேஜ் சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. இவன் ஜங்குக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கே ஜிம்மியோட வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, ஃபோனும் ஸ்பீக்கராக தான் இருக்குது. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு மேரேஜ் வேணாம் கேன்சல் பண்ணுன்னு சொல்கிறான். என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. இப்போ டே இவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு சடனாக எப்படி சொல்கிறீங்கன்றாங்க. தெரியல அவன் மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட அப்பாவும் இல்லைம்மா மேரேஜ் ஸ்டாப் பண்ணிடலாம் உனக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன், இப்போ ஸ்டாப் பண்ணிட்டுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஜங்கு தான் ரூம் லாக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுறாரு. என் கண்ணு முன்னாடியே இருந்து தொலைச்சிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சொல்லியிருக்கணுமா, இல்லை நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டேன் உன்னை, அதனால உன்னை எனக்கு பிடிக்க என்ன உனக்கு பிடிக்கலையோ டேங்க தான் பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்கோட அம்மா ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணி தட்டியே இருக்காங்க. அம்மா வேண்டாம்மா விடுங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மியோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட அண்ணாவில் ஹர்ட் பண்ணுறதுனா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா அதுக்கு வேறு வழி இல்லை, என்னோடய பையன் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மியோட அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு மேரேஜுமே அரேஞ்ச் ஆகுது. ஸ்டில் ஜிம்மியோட ஜங்கு டேக்கில் ஒரு வார்த்தை கூட பேசலாம். டேங்கிறனா ஜங்குக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்காங்க 2 பேருமே. மேரேஜுமே அரேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம காய்தா சொல்கிறாரு ஜங்குக்கான்னு சொல்லிட்டு திறக்கிறாரு டோரை. என்ன சொல்கிறாங்க. டேக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. என்னன்றாங்க. டேக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. என்னோட டேக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க டேக்கு தான் மேரேஜ் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே வந்து டே சொல்லிச்சு பரவாயில்ல நான் போயிட்டு டேக்கு விஷ் பண்ணுவேன், இல்லை ஏன்னா அவன் எனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கான் பாரு, விட்டுட்டு போயிருக்கான் பாரு, நான் நல்லா இருக்கும்னு அவன் நினச்சிருக்கான் பரவாயில்ல சொல்லிட்டு நம்ம
ஜங்கு வந்துட்டு டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, எங்கடா கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கோட பேரண்ட்ஸ் கிட்ட ஜங்கோட அம்மா மேரேஜ்னே சொல்லலை, ஏன்னா ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்காங்க. இல்லைம்மா வெளில போகிறேன்னு சொல்லிட்டு அக்காய் வா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே வராங்க. இங்கே எங்கன்னா இங்கே டேவோட வீட்டில் தான் வெட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அஜ்மின் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிடுறாரு. ஆனால் ஃபேஸில் வந்து ஹாப்பினஸே இல்லை. ஏன்னா ஜங்குக்கு வந்து தன் லவ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுலேருந்தே அவர் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. சேம் டைம் டேவை வந்து அவரால் மறக்க முடியாது. டேவை தான் அவர் லவ் பண்ணுறாரு, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டே என்னன்னா ஜங்குக்கு வந்துட்டு எப்படிலாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் ஜிமினை விட்டு கொடுக்க முடியல. ஜிமின் வந்துட்டு தன்னை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவராலும் வேற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் எல்லாத்தையும் பேசி தான் பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம யோஞ்சிலாம் கூட நின்றுருக்காங்க. மெக்குக்கு யோஞ்சிருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க 2 பேர் நின்றுருக்காங்க. அப்படி பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு காயும் வர அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெக்குக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. இவன் யோஞ்சின்னு கூட கஷ்டமாக இருக்கு பார்க்க. மெக்கு அப்படி சொல்கிறாங்க, அமைதியாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து நின்றுருக்காரு. இப்போ ஜிமினோட அப்பா பார்க்குறாங்க. கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு சாரி சொல்கிறாங்க. அங்கிள் பரவாயில்ல, அங்கிள் பரவாயில்ல, சாரி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்கு ரொம்ப அழுறாங்க. டேஸாக வருது. ஜங்குக்கு சாரி பாட்டு சொல்லிட்டு வந்து ஜங்கோட டேஸ்லாம் ஜிமினோட அப்பா தான் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிமினோட அம்மாவும் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சாரிடா அப்படி சொல்கிறாங்க. நான் உன் அப்பா மேலே கோவமாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நீ என் மேலே கோவமாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆண்டி பரவாயில்ல, ஆண்டி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு எங்கே, ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. ஜிமின் ரூமில் இருக்கான்டா சொல்கிறாங்க. நான் பார்க்கலாமா சொல்கிறாங்க. பார்க்கலாம் பாருடா சொல்கிறாங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு ஜிமின் ரூம் தான் போயிட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. ஜிமின் ரொம்ப அது மாதிரி டேஸோட வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. டே அப்படி பண்ணிட்டு போனது ஜங்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கான். ஜங்குனா ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மாமா பையனா. அதை தாண்டி எதுவும் இல்லை, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்துட்டு டோர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே ஒரு டேஸே வந்து கண்டு உட்காந்துருக்காரு. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஒரு டேஸ்ட் வந்து அப்படி வைப் பண்ணிட்டே, ஜிமின் எப்படி இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கடா அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பயங்கர டேஸ்ட்டாக வருது. ஜங்கு சாரி அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக வருது. பரவாயில்லடா பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப நல்லா பையனெல்லாம் பார்த்துப்பா என்ன அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கா சாரி அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜங்குக்கா, நீ நான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு உனக்கு என்னை பிடிக்காதுன்னு நினச்சேன்னா அதனால தான் நம்ம பக்கத்தில் கூட வந்தப்படி திட்டுனியா, தள்ளி விட்டியா, சரி பிடிக்கலன்னு நினச்சிட்டு உன் பக்கத்தில் வராமல் விட்டுட்டேன், எனக்கு தெரியல ஜங்குக்கா சாரி அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுகுறாங்க. பரவாயில்லடா பரவாயில்ல சொல்லிட்டு பரவாயில்ல என்ன சொல்கிறாங்க. டே ரொம்ப நல்ல பையன், டே ரொம்ப நல்ல பையன், ஓகேவா, நல்லா பார்த்துப்பான் உனக்கு அவன் தான் பர்ஃபெக்டாக மேட்சாக இருப்பான் என்ன அப்படி சொல்லிட்டு அழக்கூடாது, அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்லாம் வைப் பண்ணி விட்றாங்க. நம்ம ஜிமின் போய்ட்டு ஜங்கோட்டு டேஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. சாரி ஜங்குக்கா சொல்கிறாங்க. பரவாயில்லடா பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ் ஆகும், அப்புறம் நான் சரியாயிடுவேன்னா அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிட்டியா 2 இயர்ஸ் என்னால் தான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டியா நீ அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இல்லை என்னால் தானே அவங்க விட்டுட்டு போயிருக்கா, சாரி அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கா சாரி சொல்கிறாங்க. பரவாயில்லடா உங்க மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு. பாரு நீ பக்கத்தில் இருந்தப்போ எனக்கு ஒரு நரம்பு தெரியவே இல்லை, நீ தள்ளி போனியா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் சாரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு டே வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு ஸ்டேஜ் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் வந்து ஜிம்மில் கூட்டிகிட்டே வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு டே பக்கத்தில் விடுறாங்க, நிற்க வைக்கிறாங்க. டே வந்து ஜங்கோட பேச பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே கீழே பிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அவருக்கு. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் வந்து பார்க்குறாரு. ரொம்ப டேஸ் வருது, அதனால் இப்போ ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா 2 பேருமே நல்ல பர்சன் தான். சரின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாங்க மேரேஜ் சம்மதமாக சொல்லிட்டு 2 பேரும் சம்மதம் சொல்கிறாங்க. ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. எங்கள் டேமே வந்துட்டு ஜிமின் ஹேண்டில் போட, ஜிமின் வந்து டே ஹேண்டில் போடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே ஜஸ்ட்டு போய்ட்டு ஜிமினோட 4 வீக் மட்டும் கிஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்துடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி டர்ன் பண்ணி ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி டேஸோட பார்க்குறாங்க. ஸ்டேஜுக்கு வராங்க. வந்துட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படி சொல்கிறாங்க. டே ஜங்கு பட்டு பயங்கரமாக அழுறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க என்னாச்சும் சொல்லிட்டு. இவங்க பேரண்ட்ஸ்லாம் புரியுது. பயங்கரமாக ரொம்ப க்ரை பண்ணுறாரு. சாரிடா ஜங்குக்கா சாரி சொல்கிறாங்க. இல்லை டே நான் தான் சாரி சொல்லணும், நான் தான் அப்புறம் உன்னை 2 இயர்ஸாக உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து உன்னை லவ் கிட்டேருந்து உன்னை பிரித்து வச்சுட்டேன். சாரி உங்கள் 2 பேரும் நான் 2 இயர்ஸாக பிரிச்சிருக்காது ரீசன் நான் தான், சாரிடா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லாது, சாரி ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி சாரி கேட்குறாங்க. பரவாயில்லடா பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பி தான். ஜிமின் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப துருத்துன்னு குழந்த மாதிரி இருப்பான், பார்த்துக்கோ என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க. டேவை பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஹாப்பியாக எனக்கு எப்போ நான் இவ்வளோ மூவ் ஆகிறணும் அப்போ எனக்கு மேரேஜ்னு அரேஞ்ச் பண்ணால் நான் உங்கள் 2 பேரும் இன்வைட் பண்ணுறேன்னா ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டு
ஜங்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ டே தான் ஜிம்மினை பார்க்குறாங்க. டே மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதனால் பேசவே மாட்டேன்றாங்க. இப்போ ஜிம்மோட பேரண்ட்ஸாக சொல்கிறாங்க, இப்போ என்ன டே நீ என்ன முடிவு பண்ணியிருக்க சொல்கிறாங்க. அப்பா நான் கனடாலே ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்க வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்க வேண்டாம் நானும் ஜிம்மினும் அங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கு ஜிம்மினுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மேலே கோவம் போக சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு மேற்கு காய் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நான் கனடாவில் தான், ஏன்னா இங்கே இருந்தால் ஜங்குக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துடுறாங்க. இங்கே கனடா வந்து தான் பார்க்குறாங்க. ஜிம்மின் ரொம்ப விருப்பமாக அழகாரு. அவருக்கு வந்து இப்போ டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கோவமாடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே கோவம் இருக்குதா, ஆனால் அதை தாண்டி ஜங்குக்கு ஹர்ட் ஆகிட்டான்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கலாம் மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாதுடா, நான் உன்கிட்ட கேட்டேன்னா உனக்கு எனக்கு ஜிம்மினை பிடிக்கும்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொன்னான்டா சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாரு, அப்படி சொன்னால் எனக்கு அவன் அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் தான் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சரி அவனுக்கு பிடிக்காதுன்றப்போ எனக்கு பிடிச்சிருக்கும் போது நான் ஏன் வந்துட்டு விட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான் ஒன் டே வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான்டா. எனக்கு அப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சா, அவனை அப்படியே விட்டுட்டு வந்துட்டா. சாரிடா மன்னிச்சிரு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மோட பேச போய் கப்பனி சாரி சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு கரண்டாலே இவங்களுக்கு ஒரு நியூ ஹோம் தான், அதில் தான். அப்போ டே வந்து ஜிம்மி சொல்கிறாரு, டே எனக்கு ஜங்குக்கு நினச்சி ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. ஆனால் நான் லவ் பண்ணுறது ஒன்று தான் டே, ஒன்று தாண்டி வேறு யாரும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டேனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கா. நீ ஜங்குக்கு நினச்சி தான் அப்படி பண்ணிட்டு வந்துட்டியா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று தாண்டி வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அதனால தான் சாரிடா சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப 2 இயர்ஸ் ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 2 இயர்ஸை விட இப்போ ஜங்குக்கு ஹார்ட்டாக இருக்கான்னு நினைக்கும்போது ரொம்ப ஹார்ட்டாக இருக்குட்டே அப்படி சொல்கிறாங்க. சரியாயிடும்டா சாரிடா சொல்லிட்டு போயிட்டு நம்ம டே வந்துட்டு நம்ம ஜிம்மோட பொருட்களை கிஸ் பண்ணால் நம்ம ஜிம்மோட ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணலாம், அவனுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பர்சனை பிடிக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். அவனுக்குன்னு ஒரு பர்சன் என்றைக்கு அவன் லைஃப்பில் வராங்களோ அப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலன்னா சொல்கிறாங்க. நீ உண்மை தான் சொல்லிட்டேன்றாங்க. அப்படி நான் இது தான் நினச்சேன், உனக்கு ஓகேவாட்டேன்றாங்க. எனக்கு ஓகேடா, அவங்க 2 பேரும் அவனுக்கு மேரேஜ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவேன்னா அவன் மேரேஜுக்கு நம்ம போகிறோம். அவன் ஹாப்பியாக ஒரு பொண்ணை இப்போ இனியும் மேரேஜ் பண்ணிக்கணும். அவன் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணாது எவ்வளோ இயர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்போ சரிட்டே அப்படி சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரி சொல்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிச்சிடறேன் ஓகேங்களா. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம ஜிம்மி வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கணும் அப்படி அதாவது அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு தான் வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டோரி இப்படி தான் இருக்கும். அவங்க இப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க ஜிம்மின் வந்துட்டு நிறைய ஸ்டோரியில் வந்துட்டு ஹர்ட் ஆவாங்க. எப்போவுமே ஜிம்மி தான் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண வராமா. அதனால தான் இந்த ஒரே ஒரு இதில் மட்டும் ஜங்குக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், இவங்க வந்துட்டு ஜாயின் சேர்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. விமன் குக் ஸ்டோரியில் எப்போவுமே ஜிம்மி தான் ஹர்ட் ஆகிறாமா. அந்த ரீசனால் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படி கேட்டாங்க. அதனால தான் அவங்களுக்காக இந்த ஒரு ஸ்டோரி கொடுத்தேன். இதில் யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா தயவுசெய்து சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க.